ராம 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 சாய் ராம 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 சாய் ராம ராம ராம. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானோட பொற்பாத கமலங்களுக்கு என்னோட அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். நான் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுவாமி, நம்ம எல்லாருக்கும் அந்த புரிதல் கொடுக்கணும். சுவாமி தான் நம்ம மூலமாக பேசுறது, சுவாமி தான் நம்ம மூலமாக கேட்குறது. ஸ்ரீ சத்ய சாய் தமிழ் நேயர்களுக்கு என்னோட அன்பு கலந்த சாய்ராம். இந்த வாட்டி உங்ககிட்ட நான் பேச வந்திருக்க ஒரு ஒகேஷன் ஸ்ரீராமநவமி. இப்போ தான் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ராமரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளோட பாரத தேசத்தில். அதே மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டுட்ருக்க இந்த கதை தான் ராமாயணம். கதையாக கேட்டிருக்கோம், யாராவது பேசி கேட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம டிவியில் சீரியலில் பார்த்துருக்கலாம், இல்லை ட்ராமாவை பார்த்துருக்கலாம். இந்த ராமாயணத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்ற இந்த நினைப்பு கூட நம்மளுக்கு வரலாம் இல்லையா? இப்போ சின்ன வயசுலேருந்து கேட்டுட்ருக்கோம் ராமாயணத்தில் என்ன இருக்குது புதுசாக. எப்போவுமே நம்ம பார்த்துருக்கிறது, சுவாமிகிட்ட பார்க்குறது என்னென்னா, எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வருதோ அந்த டைமில் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் அந்த அவதாரத்தை பற்றி யோசிக்கிறது, இல்லாட்டி அந்த ஃபெஸ்டிவலோட சிக்னிஃபிகன்ஸை நம்ம கொஞ்சம் மனனம் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ ராமநவமி வந்திருக்கும் போது ராமாயணத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாமே, ராமாயணத்தை பற்றி நம்ம கொஞ்சம் கேட்கலாமே. நான் சொல்கிறது எதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ராமாயணத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மறுபடியும் கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ராமாயணம் அப்படின்னு பேசும்போது, ராமாயணம் தெரிஞ்ச கதை தானே, மறுபடியும் ஏன் கேட்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுக்கு ஒரு அழகான பெயிண்டிங் ஒன்று வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பெயிண்டிங்லாம் எவ்வளோ விலைக்கு விற்குது. இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கூட ஒரு பெயிண்டிங் வாங்கலாம், இல்லாட்டி லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் கொடுத்துட்டு ஒரு பெயிண்டிங் வாங்கலாம். அது மாதிரி ஒரு பெரிய பெயிண்டிங் ஒன்று வாங்குறீங்க, வாங்கி உங்களோட ஹால்லையோ இல்லை பூஜை ரூம்லேயோ வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி ஒரு பெயிண்டிங் வாங்கியிருக்கீங்க. அது எத்தனை வாட்டி பார்ப்போம் நம்ம? அந்த பக்கம் போகும்போது அப்படி இப்படி பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது இருக்கிறதே மறந்துடுவோம். எப்போயாவது ஒரு நாள் உட்காந்தா இந்த பெயிண்டிங் இவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? ஆனால் அதுவே ஒரு சாதாரண ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி வைக்கிறோம், 100 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி வைக்கிறோம். அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் நம்மளுக்கு போர் அடிக்காதே இல்லையா? அதுவும் ஒரே நாளில் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். அது ஒரு கண்ணாடி அப்படின்னு சொன்னோன்னா, அந்த கண்ணாடி அந்த செவரு மேலே இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கண்ணாடியை நான் பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் எனக்கு தெரிஞ்ச உருவம், இப்போ அது முன்னாடி போய் நின்று நான் பார்க்குறதுக்கு எனக்கு கண்ணில் என்ன படுதோ அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? இந்த ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், இந்த மாதிரி புராணங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயம். அது ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம் சின்ன வயசில். அது நிறைய ராமகதா ரசவாயினி படிச்சிருக்கலாம், இல்லாட்டி வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம் படிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புரிதலை கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்சைட்டை கொடுக்கலாம். ஏன்னா நம்ம மாறி இருக்கோம், நம்ம வளர்ந்துருக்கோம். எப்படி அந்த கண்ணாடி முன்னாடி நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் நிற்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு இமேஜ் தெரியுதோ, ராமாயணத்தை 10 வருஷத்துக்கு அப்புறம் படிக்கும்போது, இல்லாட்டி இன்றைக்கி பேசுகிறேன், ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் இதே டாப்பிக்கில் நான் மறுபடியும் பேசினேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசலாம், டிஃப்ரெண்ட்டாக பேசணும். அப்போ தான் நான் இந்த ஆன்மீக பாதையில் வளர்ந்துருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேஷன் எனக்கு. ஸோ அதனால தான் இந்த ராமாயணத்தை எத்தனை வாட்டி நம்ம கேட்டாலும், எத்தனை வாட்டி அதை பற்றி பேசினாலும் அதில் ஏதாவது புதுசாக நம்மளுக்கு தெரிய வரும். இந்த ராமாயணம் அப்படின்னு சொன்னாலே சாமி அழகாக சொல்கிறாரு, ராம ஆயணா. ஆயணா அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் பயணம், ஜேர்னி, இல்லாட்டி பாத் அப்படின்னு பொருள். உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறோம், தட்சிணாயணம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ராம ஆயணா, ராமாயணா அப்படின்னா இந்த ராமரோட வாழ்க்கை,
அப்படின்ற மீனிங். சுவாமி சொல்கிறாரு, இது எவ்வளோக்கு எவ்வளோ ராமாயணா அப்படின்னு சொல்கிறோமோ இது சீதாயனா அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஆனால் சீதாயனா அப்படின்னு சொல்கிறது தான் மோர் அப்ராப்ரியேட். அதுக்கு ஹோப்ஃபுல்லி நான் கடைசியில் வரேன் அதுக்கு. ஸோ ராமாயணா அப்படின்னு சொன்னாலே இந்த ராமரோட கதை. நான் வந்து ஒரு டாக் ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். அவர் யாருன்னா, இந்த நிறைய அனிமேஷன் மூவிக்கெலாம் ஸ்கிரிப்ட் எழுதுகிறவர். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிறவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது அது எப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்ருக்காரு. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு கதை எழுதும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடைசியில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், இல்லாட்டி ஒரு மிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஜென்ரலாக ஒரு கதை இருக்கும். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கதையில் டிஃப்ரெண்ட் சீன்ஸில் அது மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் இருக்கோ அந்த கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அவர் எழுதின நிறைய கதையெல்லாம் எக்ஸாம்பிளில் கொடுத்து அது மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அது கேட்டுருக்கும்போது எனக்கு தோணுனது என்னென்னா, இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் நம்மளுக்கு ஒரு சீனும் தெரியுமே, இருந்தாலும் ராமாயணத்தை பற்றி யாராவது பேசும்போது ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டோடு நம்ம கேட்குறோம். ஸோ இந்த ராமாயணம், ராமாவோட கதை நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருந்தால் கூட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து தெரியாத மாதிரி நினச்சி கேட்கணுமோ அதுலேருந்து நமக்கு கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் வரும். அதனால தான் சுவாமி எவ்வளோ ராமாயணத்தை பற்றி பேசியிருக்காருன்னா, ராமகதா ரசவாயினி எழுதியிருக்காரு. 1977 சம்மர் கோர்ஸில் ராமாயணத்தை பற்றி நிறையா சுவாமி பேசியிருக்காரு. நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது 2002 சுவாமி வந்து ராமாயணத்தை பற்றி பேசினார். அது இல்லாமல் நடுவில் எத்தனையோ கொடைக்கானலில் பேசியிருக்காரு, 1990s பேசியிருக்காரு. இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க ஏதாவது ஒன்று புதுசாக நம்மளுக்கு தோணும். ஆனால் இந்த ராமாயணத்தை வெறும் ஒரு கதையாக கேட்காம, வெறும் இந்த ராமரோட ஒரு கதை, ராமர் யார், ஒரு ராஜகுமார், தசரதன் இந்த சக்கரவர்த்தி, அவரோட கதை அப்படின்னு கேட்காம, அப்படி கேட்கறதுலையும் there is a lot of benefit. அப்படி மட்டும் கேட்காம ஆத்தியாத்ம ராமாயணத்தை கேளுங்க, ஆத்தியாத்ம ராமாயணத்தை பற்றி மனனம் செய்யுங்க அப்படின்னு சுவாமி சொல்கிறார். நிறைய டிஸ்கோர்ஸில் சுவாமி சொல்லியிருக்கிறது தான் இது. ஆத்தியாத்ம ராமாயணத்துக்கு வரேன், அதுதான் மெயினாக பேச போகிறது. ஆனால் இது ஒரு கதையாக பார்த்தா கூட இதில் நிறைய நம்ம கற்றுக்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கதையோட பேக்ட்ராப், எதனால் ராமாயணத்தை எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வால்மீகி எழுதின கதை. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, வால்மீகிக்கு வந்து ஒரு நாள் ஒரு டவுட் வருது. இந்த உலகத்தில் யாராலையாவது பர்ஃபெக்டாக வாழ முடியுமா? எப்போ பார்த்தாலும் தர்மத்தை கடைபிடிச்சிட்டு எப்போவுமே ஐடியலாக யாராலையாவது வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா வால்மீகியோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரத்னக்காரா அப்படின்ற ஒரு ஹைவே ராபராக இருந்து எத்தனையோ தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி சேஜ் வால்மீகி ஆகிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்க ஒரு டவுட், இந்த உலகத்தில் யாராலையாவது அப்சல்யூட்டாக ஐடியலாக வாழ முடியுமா? ஒரு ஐடியல் சன், ஒரு ஐடியல் ஹஸ்பண்ட், எப்போ எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது எப்போவுமே தர்மப்படி எடுக்கிற மாதிரி யாராவது இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும்போது தான் லார்ட் பிரம்மா வந்து அவருக்கு சொல்கிறாரு, அப்படி இந்த இப்போ ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்காரு, அதுதான் ஸ்ரீராமச்சந்திரன், அவரை பற்றி நீ எழுது, ராமாயணத்தை எழுது அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்டில் தான் ராமாயணமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ராமாயணத்தை இந்த கதையை கேட்குறோமோ, திஸ் ஐடியலிசம் வில் க்ரோ இன் அஸ் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, ராமர் வந்து அவதாரம் பண்ணுறதே அதுக்காக தான், ஒரு தர்மம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறதுக்கு தான் ராம அவதாரமே வருது. ஆனால் ராம அவதாரம் வந்ததுக்கப்புறம் அவர் சுற்றி இருக்கவங்க கூட தே ஸ்டார்ட் எக்ஸிபிட்டிங் தட் ஐடியலிசம் அப்படின்னு சுவாமி அழகாக சொல்கிறாரு. ராமர் இல்லைன்னா லக்ஷ்மணன் வந்து ஒரு நல்ல மனிதனாக இருந்திருப்பார். ஆனால் ராமனோடு இருக்கிறதுனால லக்ஷ்மணன் ஸ்டார்ட்ஸ் ஷைனிங் இன் இஸ் ஐடியலிசம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஸோ ஒருத்தரும் ராமரை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அந்த ஐடியல் பிஹேவியர் காட்டும் போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ராமாயணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கோமோ
that behavior will come in us அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அதுக்காக தான் இந்த ராமாயணம், the story of Rama and Sita, Lakshmana, Hanuman, அப்படி பார்த்தாலும் we get a lot of benefit இல்லையா? அதனால தான் சுவாமி நிறைய அது மாதிரி சின்ன சின்ன கதையிலலாம் சுவாமி சொல்லி திஸ் இஸ் தி ஐடியல் பிஹேவியர். ஒரு பிரதர்ஸ்குள்ளார இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படின்ற அதுலேருந்தே சுவாமி ஸ்டார்ட்ஸ் டெல்லிங். ஒரு சுவாமி சொல்லுவார் ஒரு கதை. ஒரு நாள் வந்து பரதன் போய் கௌசல்யா கிட்ட போய் அழுகுறானா. நாங்கள் விளையாடிட்டுருக்கோம், ராமா லக்ஷ்மணா பரதா சத்ருக்னா விளையாடிட்டுருக்கோம். அந்த விளையாட்டில் விளையாடிட்டு முடிச்சுட்டு பரதன் அழுகுறானா. ஸோ அழுகும்போது என்ன நினைப்பாங்க, அவன் பையன் தோத்துட்டான் போல இருக்கு, அதனால தான் அழுகுறான் அப்படின்னு. ஆனால் பரதன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பரதன் சொல்கிறான்னா, என்னோட அண்ணன் ராமன் எப்போ விளையாடினாலும் வேணும்னே தோற்று போகிறாரு, நாங்கள்லாம் ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் வேணும்னே தோற்று போகிறாரு அப்படின்னு பரதன் கம்ப்ளைண்ட் பண்ணான். அங்கே ராமர் கைகேயி கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமாக கைகேயி கிட்ட போய் சொல்கிறாரா, இன்றைக்கி விளையாடிட்டு இருந்தோம், யார் வின் பண்ணா தெரியுமா, பரதன் தான் வின் பண்ணா அப்படின்னு. ஸோ சுவாமி இந்த கதையை சொல்லிட்டு, இதுதான் ஐடியல் பிரதர்ஹுட். மற்றவங்களோட வெற்றியில் நம்ம ஆனந்தத்தை அடையிறது தான் ஐடியலிசம் இல்லையா? அதே மாதிரி பரதன் எதனால சோகமாக இருக்கான், ராமர் தோற்று போகிறாரு அப்படின்ற அந்த நினைப்பில். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் ஐடியல் பிரதர்ஹுட், சுவாமி சொல்கிறாரு, ஒரு கதையிலையும் ஒரு கதாபாத்திரத்துலேயும் ஒரு சின்ன சின்ன எபிசோட்லேயும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஒரு சின்ன போர்ஷன் நான் சொல்கிறேன். இந்த ராமரை கூப்பிட்டு கைகேயி சொல்கிறாங்க, நீ வனவாசம் போகணும் 14 வருஷம் அப்படின்னு. ராமர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு போய் கௌசல்யா கிட்டே போய், அம்மா நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இங்கேயே இருந்து அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. he gives an advice, இதுதான் உங்களோட பதிவிரதா தர்மா, நீங்கள் இதை பார்த்துக்கணும், இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு. அதுக்கப்புறம் he goes to மதர் சீதா. அங்கே போயிட்டு he tells மதர் சீதா, இது மாதிரி நான் போகணும், காட்டுக்கு போகணும், ஆனால் நீ இங்கேயே இரு, நீ இதெல்லாம் நடந்ததுனால நீ உன்னோட வீட்டுக்கு போயிடாத, மிதிலைக்கு போயிடாத, நீ இங்கேயே இரு, என்னோட அம்மா அப்பாவை நீ தான் பார்த்துக்கணும், அதுதான் உன்னோட தர்மம் அப்படின்னு. ஸோ அங்கே இந்த ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்குது. சீதை சொல்கிறா, நீ போய் கௌசல்யா கிட்ட என்ன சொன்ன, அதுதானே அப்ளைஸ் டு மீ. ஸோ கௌசல்யா தசரதனை பார்த்துக்கணுன்னா நான் உன்னோட வரணும் காட்டுக்கு. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும் போது சுவாமி ரொம்ப அழகாக அந்த ஆர்கியூமெண்ட்டை பற்றி ராமகதா ரசவாயினி இதை எழுதுறாரு. சுவாமியோட ராமகதா ரசவாயினி எஸ்பெஷலி நம்ம படித்தோன்னா இந்த நியூவான்சஸ் ஆஃப் ஈச் கேரக்டர் ரொம்ப அழகாக சுவாமி பிரிங்ஸ் இட் அவுட் ஃபார் அஸ். ஏன்னா நம்ம பார்த்தோன்னா ஜென்ரலாகவே ஒரு ராமாயணத்தை ஒரு சீரியலாக பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு புக்காக படிக்கிறோன்னா அயோத்தியா காண்டம் கொஞ்சம் வரும், அதுக்கப்புறம் உடனே இந்த ஆரண்ய காண்டம் வந்துடும். ஏன்னா அங்கே தான் நிறைய அசுரர்கள்லாம் வராங்க, இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. அதுக்கப்புறம் உடனே கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு. நம்ம ராமகதா ரசவாயினி எடுத்து பார்த்தோன்னா சுவாமி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அயோத்தியா காண்டம், அதாவது ராமருக்கும் பரதருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், தசரதனுக்கும் ராமருக்கும் நடக்கிற கான்வர்சேஷனை பற்றி எழுதுகிறாரோ, இந்த சண்டை சீக்வன்ஸ் எல்லாம் டக்குன்னு சுவாமி முடிச்சிடுவார். ஏன்னா இதில் தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ராமருக்கும் சீதைக்கும் நடந்த கான்வர்சேஷன், ராமனுக்கும் பரதனுக்கும் நடந்த கான்வர்சேஷன், ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், இது எல்லாத்துலேயும் சுவாமி தட் ஐடியலிசம் ஹி பிரிங்ஸ் அவுட் இன் இஸ் ராமகதா ரசவாயினி. ஸோ அந்த மாதிரி இந்த கதையில் சீதா இஸ் ட்ரைங் டு கன்வின்ஸ் ராமா, நானும் வரணும் கூட அப்படின்னு சொல்லும் போது ராமர் ஒரு போர்ஷனில் சொல்கிறாராம், சுவாமி எழுதுறது நான் இங்கிலீஷில் படித்து ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். ராமர் சொல்கிறாராம், யூ காண்ட் ஆக்ட் ஆஸ் யுவர் வில் டிக்டேட்ஸ், உனக்கு எப்படி தோணுதோ நீ அது மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சீதை கிட்ட சொல்கிறாராம். யூ ஹாவ் நோ ஃப்ரீடம் டு பிஹேவ் ஆஸ் யூ வாண்ட், யோர் தர்மா இஸ் டு ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் மை வேர்ட்ஸ். ஒரு பதிவிரதாவோட தர்மா என்ன, கணவன் சொல்கிறது அதை ஒபே பண்ணணும். ஸோ யோர் தர்மா இஸ் டு ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் மை வேர்ட்ஸ், தேர்ஃபோர் கிவ் அப் திஸ் ஐடியா அப்படின்னு ராமர் சொல்கிறதா சுவாமி எழுதுறாரு. ஆனால் அதுக்கு சீதையோட ரெஸ்பான்ஸை படிங்க. ஏன்னா இதுவும் சுவாமி எழுதுறது தான். நம்ம என்ன பண்ணோம், ராமகதாவை படிச்சுட்டு ராமர் இது மாதிரி, சீதை இது மாதிரி டாமினன்ஸ் ஆஃப் மேல் அப்படின்னு ஜென்ரலாக இப்போ மாடர்ன் வியூ பாயிண்ட் அப்படி தான். என்ன கதையை எடுத்தாலும் வி ஸ்டார்ட் அனலைசிங் இட் லைக் திஸ் இல்லையா.
ஆனால் இந்த டயலாக் எழுதின சுவாமி தான் சீதையோட டயலாக்கையும் எழுதுறாரு. அது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இதுதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சுவாமி இஸ் பிரிங்கிங் இட் அவுட். ஸோ ராமர் சொல்கிறாரு, நீ வந்து நினச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது, நான் சொல்கிறது தான் நீ ஒபே பண்ணணும், அதுதான் உன்னோட தர்மம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ராமர் சொல்கிறாரு சீதைக்கு. அதுக்கு சீதையோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பாருங்கள். சீதை சொல்கிறா, யூ செட் ஐ ஹாவ் நோ ஃப்ரீடம் டு டூ அஸ் ஐ விஷ். நான் பண்ணதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு நீ சொன்ன. டிட் யூ சே தட் வித் ஃபுல் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் இட்ஸ் மீனிங்? நீ தெரிஞ்சு தான் சொன்னியா இப்போ சொன்னதை? ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் எ ரிமார்க் டு டெஸ்ட் மீ? இல்லாட்டி என்னை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீ அதை சொன்னியா? சீதை சொல்கிறா, ஐ எம் ஹாஃப் ஆஃப் யூ. இட் இஸ் மை ரைட் டு நேம் மை செல்ஃப் ஆஸ் யோர் ஹாஃப். நான் உன்னோட சரி பாதி. யூ டூ ஹாவ் த சேம் ரைட். அதே மாதிரி நீ என்னில் சரி பாதி. இது பிகர் ஹாஃப் ஸ்மாலர் ஹாஃப்லாம் இல்லை. வாழ்க்கை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வந்துட்டா எவ்வளோக்கு எவ்வளோ உன் மேலே எனக்கு அதிகாரம் இருக்கோ என் மேலே உனக்கு அதிகாரம் இருக்குது. யூ டூ ஹாவ் த சேம் ரைட். திஸ் இஸ் த ட்ரூத் அப்படின்னு சுவாமி எழுதுகிறார் ராம்கதா ரசவாயினியில். யூ ஆர் நாட் ஃபுல்லி ஃப்ரீ நார் எம் ஐ ஃப்ரீ. எப்படி நீ சொல்கிறத நான் கேட்கணுமோ நான் சொல்கிறதையும் நீ கேட்கணும். அதுதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார இருக்க ரிலேஷன்ஷிப். ஐ ஹாவ் as much right over you as you have over me. சுவாமி எவ்வளோ கிளியராக எழுதியிருக்காரு. ஒரு பேலன்ஸ், அந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இது மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எழுதிட்டு, பட் ஐ டோன்ட் ப்ளீட் ஃபார் மை ரைட்ஸ் ஆர் கிளைம். எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றதுனால நான் உன் கூட வரேன் அப்படின்னு நான் சொல்லலை. அதிகாரமும் இருக்குது. ஐ எம் இயர்னிங் டு பி நியர் யூ. நீ எங்கே இருந்தாலும் நான் உன் கூட இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், அதனால நான் கேட்குறேன் அப்படின்னு. ஸோ எவ்வளோ அழகாக அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷனில் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பையும் சுவாமி பிரிங்ஸ் இட் அவுட். அதே சமயத்தில் அந்த சீதையோட பக்தி, ஏன்னா நம்ம எவ்வளோதான் இது ராமாயணம், ராமனோட கதை, சீதை தான் ராணி அப்படின்னு சொன்னாலும் இது கடைசியில் ராமர் கடவுள், மற்றவங்க எல்லாரும் பக்தர்கள். ஸோ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பையும் சாமி பிரிங்ஸ் இட் அவுட். அதே சமயத்தில் ஹீ இஸ் டெல்லிங் ஒரு டிவோட்டியோட ரியாக்ஷன் டு காட் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் சாமி இஸ் பிரிங்கிங் இட் அவுட், இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ராமாயணத்தை நம்ம ஒரு கதையாக படித்தாலும், ராமரோட கதை அப்படின்னு படித்தாலும், இல்லை சீதாராமாவோட கதையை அப்படின்னு படித்தா கூட டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் திடீர்னு ராமரை நாளைக்கு நீ தான் யுவராஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாளைக்கு கூப்பிட்டு, இல்லை நீ யுவராஜன் இல்லை, பரதன் தான் இஸ் கோயிங் டு பிகம் த கிங், நீ வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. ராமருக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ அது மாதிரி தான் நம்ம இருக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் வாழ்க்கையில். சாமி ஒரு டிஸ்கோஸில் அழகாக சொல்கிறாரு, இப்போ வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லாட்டி ஒரு நியூ ப்ராஜெக்டை இனாகரேட் பண்ணணும், இல்லாட்டி ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? போய் ஒரு நல்ல ஜோசியக்காரங்கிட்ட போய் நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? நமக்கு மனசில் என்ன தோணுது? நமக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து தொடங்கினா எல்லாம் நல்லா போகும் அப்படின்னு. சுவாமி சொல்கிறாரு, ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் யார் தேதியை குறிச்சிருப்பா? வசிஷ்டாவோட பெரிய ஞானி இருக்காரா. அங்கே யாரெல்லாம் இருக்கா? சேஜ் விஸ்வாமித்ரர் இருக்கார். ஜனகா அவரே ஒரு பெரிய ஞானி. இவங்கள்லாம் சேர்ந்து இந்த நாள் நல்லா இருக்குது, இந்த டைம் நல்லா இருக்குது அப்படின்னு பண்ண கல்யாணம். அதுக்கப்புறம் நல்லா நடந்ததுன்னு நம்மளுக்கு கதையில் தெரியும். ஸோ சுவாமி சொல்கிறாரு, டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் நம்ம வி ஷுட் அக்செப்ட் தி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் லைஃப். கடவுளே மனிதனாக இருந்தால் கூட வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். சில விஷயம் நல்லா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நடக்கும், பிடிக்காத விஷயம் நடக்கும். அதை காட்டுறதுக்காக தான் இந்த அவதாரமே வருது. இந்த மாதிரி கடவுள் அவதாரமாக வர்றதுக்கான ரீசனே அதுதான். அதனால தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி கதைகளில் படிக்கிறோமோ, சுவாமியோட டிஸ்கோஸை கேட்குறோம். அந்த சுவாமி டிஸ்கோஸில் ஹீ கிவ்ஸ் த மெசேஜ். ஆனால் அந்த புராணங்களில் அந்த மெசேஜை இட் இஸ் பீன் லிவ்ட் அவுட். அது ஒரு ட்ராமாவாக, ஒரு ஸ்டோரியாக அதே கதையை நமக்கு கொடுக்குறாங்க.
க்ஷமா இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், விவேகம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத இது ஒரு கதையாக ராமர் இந்த மாதிரி பண்ணார், ராமருக்கு இது மாதிரி ப்ராப்ளம் வந்தபோது இது மாதிரி நடந்துக்கிட்டார் அப்படின்னு வெரி வெரி கிளியர்லி இட் இஸ் கிவன். ஸோ இது ராமாயணத்தை ஒரு கதையாக பார்க்கறது. நான் சொன்ன மாதிரி ராமாயணம் ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை பார்க்குறோமோ நம்மளோட நமக்குள்ளார இருக்க இம்ப்ரூவ்மெண்ட் அந்த கதையில் நம்மளுக்கு ஒரு நியூ இன்சைட்டாக வரும். there's another ரீசன் இந்த ராமாயணம் ஒரு கண்ணாடி மாதிரி. எதனால் அப்படின்னு சொன்னால், சுவாமி சொல்கிறாரு, இந்த ஆத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சூக்ஷ்ம ராமாயணா இல்லாட்டி ஆத்தியாத்ம ராமாயணா அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. ராமரை பற்றி நம்ம பேசும்போது ஆத்மா ராமா அப்படின்னு சொல்கிறோம், பஜன்லாம் கொண்டு பாடுறோம் இல்லையா, ஆத்மா ராமா அப்படின்னு. இந்த பேர் ஆத்மா ராமா அப்படின்ற பேர் வேற எந்த அவதாருக்கும் வேற எந்த கடவுளுக்கும் நம்ம யூஸ் பண்ணதே இல்லை. ஆத்மா கிருஷ்ணான்னு சொல்கிறது இல்லை இல்லையா, ஆத்மா சிவா, ஆத்மா விஷ்ணு, ஆத்மா பிரம்மான்லாம் சொல்கிறது இல்லை. ஆத்மா ராமா அப்படின்னு எதனால் ராமருக்கு மட்டும் அந்த ஆத்மா ராமா அப்படின்ற பேர் வருது? சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன்னா இந்த ராமாயணம் அப்படின்றது இந்த ஜீவாத்மாவோட ஒரு ஸ்டோரி. ஆத்மா ரெப்ரசன்ஸ் திஸ் ஜீவாத்மா. இந்த ராமாயணம் அப்படின்ற கதை இந்த ஜீவாத்மா இந்த சாதனை பண்ணும்போது, இந்த கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப் அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் தான் இந்த ராமாயணம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஸோ ராமர் ஆத்மா ஜீவாத்மா அப்படின்னா மற்ற கேரக்டர்ஸ்லாம் ஒருத்தருக்கும் அந்த ரோல் என்ன அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணது தான் சுவாமி சொல்கிற இந்த ஆத்தியாத்ம ராமாயணா. சுவாமி நிறைய டிஸ்கோர்ஸஸில் இதை பற்றி பேசியிருக்காரு. different versions-ல he has explained this. Now if you want to go and read இதை பற்றி நீங்களே படிக்கணும் அப்படின்னா சந்தேக நிவாரணி 13th சாப்டரில் ரொம்ப அழகாக சுவாமி சொல்கிறாரு. 12th சாப்டரில் மகாபாரத்தை பற்றி சொல்கிறாரு, 13th சாப்டரில் ராமாயணத்தை பற்றி சொல்கிறாரு. ஸோ இதை ஆத்தியாத்ம ராமாயணம் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா, ராமர் தான் ஜீவாத்மா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம என்னெல்லாம் இதுலேருந்து கற்றுக்கலாம். வீல் ஸ்டார்ட் ஃப்ரம் தசரதா. சுவாமி சொல்கிறாரு, தசரதா யார்? தசரதா 10 ரதம் அப்படின்னா சுவாமி சொல்கிறாரு தசரதா அப்படின்னாலே இந்த பாடி தான். இந்த உடல் ஒரு 10 குதிரைகள் கூடிய ரதம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். 10 குதிரைகள் என்ன? 5 கர்மேந்திரியாஸ், 5 ஞானேந்திரியாஸ். இது ரெண்டும் நடத்துகிற இந்த ரதம் தான் இந்த பாடி. ஸோ தசரதன் அப்படின்னா இந்த பாடி, he represents this body. Who is கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி? சுவாமி சொல்கிறாரு சத்வா, ரஜஸ் அண்ட் தமஸ். ஸோ தசரதன் பாடி. இந்த 3 ராணிகள் யார் அப்படின்னா நம்மளோட 3 குணங்கள். அயோத்தியா, அந்த பேருக்கே அயோத்தியா அப்படின்ற பேருக்கு ஒரு யுத்தத்தால் இந்த இடத்த நம்மளால் வின் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு சிட்டி, அதுக்காக தான் அதுக்கு அயோத்தியா அப்படின்னு பேர். யாராலையுமே இதை வின் பண்ண முடியல, இது ரொம்ப பெரிய ஒரு ராஜ்யம் அப்படின்றதுக்காக அயோத்தியா அப்படின்ற பேர். ஆனால் சுவாமி சொல்கிறாரு அயோத்தியா அப்படின்னா இந்த இதயம் தான் அயோத்தியா. ஏன்னா இந்த இதயத்தை நோபடி கேன் காங்கர் திஸ் ஹார்ட். அதனால அயோத்தியா அப்படின்னா இந்த இதயம். கதையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தசரதனுக்கு புத்திர பாக்கியமே இல்லை. அதனால என்ன பண்ணுறாரு? புத்திர காமேஷ்டி யக்ஞம் பண்ணுறாரு. புத்திர காமேஷ்டி யக்ஞம் பண்ணதுனால ராமா, லக்ஷ்மணா, பரதா, சத்ருக்னா பிறக்கிறாங்க. இதோட உள்ள அர்த்தம் என்ன? ராமன் ஜீவாத்மா does not come from the body. தசரதன் பாடி அப்படின்னா அந்த அந்த உடல்லேருந்து இந்த ஜீவாத்மா வரல. அந்த உடலுக்கும் ஜீவாத்மாக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனால் இட் இஸ் நாட் த சேம், இட் இஸ் நாட் கம் ஃப்ரம் தட். இதான் வேதாந்தத்தில் இந்த உடலுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. உடலுக்கு உபாதி அப்படின்னு சொல்லுவோம். உபாதி அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ ஜீவாத்மா அப்படின்னு சொன்னால் ஆத்மா சுவாமி சொல்கிறாரு இஸ் ஆம்னி ப்ரெசன்ட். ஆத்மா இந்த உடலில் மட்டும் இல்லை. இதுக்காக தான் இந்த சுவாமியோட வாகினி, சுவாமியோட டிஸ்கோர்ஸஸில் இந்த மாதிரி அழகான உள்ளர்த்தங்கள்லாம் சுவாமி சொல்கிறாரு. இந்த சந்தேக நிவாரணியை இல்லை பிரஷ்னோத்தர வாகினியில்
ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் சுவாமியே எழுதி சுவாமியே ஆன்சரும் கொடுக்குறாரு. ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்னென்னா, ஒரு உடல்லேருந்து உயிர் பிரியும் போது அந்த உடல்லேருந்து ஆத்மா போகுதா அப்படின்னு கேட்குறாங்க. சுவாமியே எழுதுறாரு, அந்த கொஸ்டின் எழுதுறாரு, வாட் லீவ்ஸ் த பாடி வென் அ பர்சன் பாசஸ் அவே. நம்ம என்ன நினைப்போம், ஜீவாத்மா விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? சுவாமி சொல்கிறாரு, இல்லை, ஆத்மா இஸ் தேர் ஈவன் இன் அ டெட் பாடி. ஏன்னா ஆத்மா இஸ் ஆம்னி ப்ரெசன்ட். ஆத்மா இல்லாத இடமே இல்லை. அதனால அந்த டெட் பாடியில் கூட ஆத்மா இருக்குது. ஒன்லி த பிராணா லீவ்ஸ் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அப்படின்னா இப்போ ஜீவாத்மா அப்படின்னா நான் இந்த இடத்துல மட்டும் இல்லை. நான் வந்து எப்படி சுவாமி ஆம்னி ப்ரெசென்ட்டோ என்னோட ஆத்மாவும் ஆம்னி ப்ரெசென்ட். ஆனால் நான் ஜீவாத்மாவாக வரும்போது நீங்கள் என்கிட்ட பேசணுன்னா என்ன பண்ணணும்? என்ன பார்த்து பேசணும். அப்படின்னா இந்த உடலில் பார்த்து பேசணும் இல்லையா? ஸோ திஸ் பாடி பிகம்ஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் திஸ் ஜீவாத்மா. ஸோ என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா இந்த உடலை பார்த்து சொல்லணும். இந்த உடலோட காதில் கேட்குற மாதிரி நீங்கள் சொல்லணும். இல்லாட்டி இந்த உடலோட கண் பார்க்குற மாதிரி நீங்கள் என் முன்னாடி நின்று சொல்லணும் இல்லையா? இந்த உபாதி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு கடன் வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு பேப்பரில் ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ அண்ட் ஸோ ஓஸ் 1 lakh டு மீ. அந்த பேப்பர் வந்து 1 lakh இல்லை, ஆனால் அந்த பேப்பர் உபாதி. அந்த 1 lakh நான் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு உபாதி. அப்படின்னா அந்த பேப்பர் இருக்க வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கலாம்? எனக்கு 1 lakh இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? இல்லாட்டி போய் ஒரு லேண்ட் ஒன்று வாங்குகிறோம், அந்த லேண்டோட பத்திரம் வீட்டில் வச்சுருக்கோம். அந்த லேண்டோட பத்திரம் ஒரு உபாதி. லேண்ட் எங்கே இருக்குது? லேண்ட் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஆனால் யாருக்காவது அந்த லேண்டை விற்கணுன்னா என்ன பண்ணுறோம்? அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷனை பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உடல் வந்து இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு உபாதி. அதனால்தான் தசரதனோட ராமர் வந்து இஸ் நாட் born டு தசரதா பட் இஸ் born ஃபார் தசரதா. இந்த தசரதன் புத்திர காமேஷ்டி அப்படின்ற ஒரு யஜ்ஞம் பண்ணதுனால அந்த ஜீவாத்மா அந்த உடலுக்கு வருது இல்லையா? சுவாமி சொல்கிறாரு, ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். எத்தனையோ பேர்த்ஸாக நம்ம வந்து we have been living ஜந்து டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ், ஜந்தூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி வாழ்ந்ததுக்கப்புறம் தட் புண்ணியம் ஆஃப் ஹேவிங் கான் த்ரூ ஆல் தீஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் இவென்ச்சுவலி வி கெட் எ ஹியூமன் பாடி. அதனால தான் தசரதன் புத்திர காமேஷ்டி பண்ணதுக்கப்புறம், ஒரு யஜ்ஞம் பண்ணதுக்கப்புறம், ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கப்புறம் ராமா கம்ஸ் டு ஹிம். ஸோ அதுதான் தசரதனுக்கும் ராமாக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப். சுவாமி வந்து ஒரு விஷயம் அடிக்கடி சொல்வார். சுவாமியை பற்றி நம்ம, சுவாமி நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னா சுவாமி சொல்வார், ஐ எம் காட். நான் கடவுள், ஆனால் நீங்களும் கடவுள் தான் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஐ எம் காட் பட் ஸோ ஆர் யூ. அதுக்கப்புறம் சுவாமி சொல்கிறாரு, நான் கடவுள், நீங்களும் கடவுள், ஆனால் எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல. ஐ நோ இட் பட் யூ டோன்ட் நோ இட். அப்படின்னா இந்த ஜீவாத்மா, எனக்குள்ளார இருக்க ஜீவாத்மா அதே தான் உங்களுக்குள்ளார இருக்க ஜீவாத்மாவும். இந்த ஜீவாத்மா கடவுள் தான், ஆனால் நான் ஏன் மனிதன் மாதிரி நடந்துக்கிறேன்? நான் ஏன் கஷ்டம் வந்து அழுவுறேன்? நான் ஏன் ஏதாவது சின்ன சக்ஸஸ் பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன்? ஏன்னா ஐ டோன்ட் நோ தட் ஐ ஆம் ஆல்ரெடி காட் இல்லையா? எவ்வளோதான் ஜீவாத்மா டிவைனாக இருந்தாலும் திஸ் நாலேஜ் தட் திஸ் ஜீவாத்மா இஸ் காட் இருந்தால் தான் நான் வந்து என்னை பார்த்து நீங்கள் ஒரு ஞானி அப்படின்னு சொல்வீங்க, இல்லை இஸ் எ ரியலைஸ் சோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இல்லை ஒரு ஜீவன் முக்தா அப்படின்னு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் டேர்ம்ஸ். ஸோ ஜீவாத்மா கடவுளாக இருந்தால் கூட ஜீவாத்மா தான் கடவுள் அப்படின்ற அந்த புரிதல் இருந்தால் தான் அந்த லிபரேட்டட் ஸ்டேட். ஸோ ராமர் ஜீவாத்மா, Mother Sita represents that knowledge that Rama is God. Yeah, Ramar மட்டுமே இருந்தா அவர் he is a ஜீவாத்மா. But when he became united with Mother Sita, அவர் எப்போ போய் அந்த சீதையை சேர்றாரோ, ஜீவாத்மா with the knowledge that ஜீவாத்மா is God. ஸோ இதுதான் இந்த ஜீவாத்மாவோட ஸ்டோரி. ஸோ ராமாயணா அப்படின்னா இட் இஸ் நாட் த ஸ்டோரி ஆஃப் ராமா. உங்களோட கதை, என்னோட கதை, ஒரு ஜீவாத்மாவோட கதை தான் இந்த ராமாயணம். அதனால தான் இந்த ராமாயணம் அவ்வளோ முக்கியம்.
ஸோ இந்த பார்வையில் பார்க்கும்போது ராமாயணத்தில் வர நிறைய நம்ம ஏற்கனவே கேட்ட கதைகள்லாம் இப்போ போய் கேட்டோம்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங்கே வரும். சில எபிசோட்ஸ் நான் அதை பற்றி சொல்லி வி வில் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி சுவாமி நிறைய டிஸ்கோர்ஸஸில் சொல்லியிருக்காரு, வாகினியில் எழுதியிருக்காரு. சில விஷயம்லாம் நான் சில பெரியவங்க கிட்ட கேட்டிருக்கேன். சிலர்லாம் எனக்கு தோணுனது நான் சொல்ல போகிறேன். இதுதான் ஆத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு இல்லை. ராமாயணத்தை இப்படி கூட பார்க்கலாம். சுவாமி சொல்கிறார் இப்படி தான் பார்க்கணும் இல்லையா? சுவாமி நிறைய ராமநவமி டிஸ்கோர்ஸில் சொல்லும்போது வெறும் கதையாக பார்க்காதீங்க, இது ஆத்தியாத்ம ராமாயணமாக பாருங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அதனால் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ராமாயணத்தை இது மாதிரி கூட பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இதுக்கப்புறம் நம்ம ஒருத்தரும் இந்த மனனம் பண்ணி we should be able to think of get our own insights இல்லையா? எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோமோ we will get more and more understanding of this Ramayana. ஸோ இந்த ஆத்தியாத்ம ராமாயணம் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த ராமாயணத்தில் வர சில எபிசோட்ஸ் அதோட இன்னர் மீனிங்கை நம்ம பார்க்கலாம். ராமர் குருகுலத்துக்கு போகிறாரு, வசிஷ்டரோட குருகுலத்துக்கு. ஹி ஃபினிஷஸ் ஆல் இஸ் ஸ்கூலிங். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தசரதர் டெல்ஸ் ராமா, லக்ஷ்மணா, பரதா அண்ட் சத்ருக்னா, நீங்கள் புக்கிஷ் நாலேஜ்லாம் ஒரு பக்கம், நீங்கள் யூ ஷுட் கோ அரவுண்ட் த கிங்டம், நம்மளோட ராஜ்யத்தை போய் பார்த்துட்டு மக்கள் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் நாளைக்கு இந்த நாட்டை ஆள போகிறீங்க, யூ ஷுட் ஹாவ் நாலேஜ் அபவுட் திஸ் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு சுமந்த்ரா அப்படின்ற ஒரு மினிஸ்டர், தசரதனோட வெரி வெரி க்ளோஸ் மினிஸ்டர், அவர் கூப்பிட்டு நீ இந்த பசங்களை இந்த ராஜ்யத்தை சுற்றி காட்டணும், புண்ணிய க்ஷேத்திரத்துக்கெலாம் போயிட்டு வரட்டும், த மீட் ஆல் த வைஸ் பீப்புள் இன் த கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. ஒரு யாத்திரை மாதிரி இந்த 4 பேரும் போகிறாங்க. இது மாதிரி போகிற இடத்துல ராமர் ஸ்பெஷலாக உட்காந்து ஹீ ஸ்டார்ட்ஸ் டிஸ்கஸிங் வேதாந்தம். சொன்ன மாதிரி நிறைய புண்ணியக்ஷேத்திரத்தில் நிறைய ஞானிகள்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த வேதாந்தத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாராம். எஸ்பெஷலி அத்வைத்த வேதாந்தம். அந்த அத்வைத்த வேதாந்தத்தை கேட்டதுக்கப்புறம் ராமர் கெட்ஸ் கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு இந்த ராமாயணத்திலே வருது. இது கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு எதனால சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தர்மம் அப்படின்னு பார்க்குறோம், மொராலிட்டி, எது நீதி நிஜாயத்தி அப்படின்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே அந்த டிஸ்கிரிமினேஷன்லேருந்து வருது இல்லையா? ஒருத்தங்களை பார்த்து இவங்க என்னோட வயசில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கே மரியாதை வரும். இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த வேறுபாடு இருக்கும்போது தான் வி டிஸ்கிரிமினேட் அண்ட் சே நான் நல்லதையே பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இந்த அத்வைத்தம் ஃபஸ்ட்டு டைம் நம்ம படிக்கும்போது யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை, நல்லதுன்னு எதுவுமே இல்லை, கெட்டதுன்னு எதுவுமே இல்லை, இந்த உலகமே ஒரு மித்யா, இந்த உலகமே ஒரு மாயை அப்படின்னு சொல்லும்போது அது ஃபஸ்ட் கான்டாக்ட் வித் அத்வைத்தா வில் கன்ஃபியூஸ் அஸ் அப்படின்றது தான். அது குறிக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் ராமாயணத்தில் வருது. இதை இன்னொரு விதமாக பார்க்கணுன்னா, நம்ம ஒரு குரு கிட்ட வரும், அந்த குரு உபதேசம் பண்ணுறாரு, நம்ம சின்சியராக அந்த உபதேசத்தை கேட்டோன்னா the first thing that the guru's words will do is disturb us. நான் இது வரைக்கும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், இவர் சொல்கிறதுலாம் ரொம்ப புதுசாக இருக்கே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு இட் ஷுட் அன்செட்டில் அஸ். ஸோ நம்ம குரு கிட்ட வரும்போது குருவோட ஃபஸ்ட் ரோல் இல்லை ஃபஸ்ட் குரு அப்படின்னு பார்த்தோன்னா, த ஃபஸ்ட் குரு இஸ் ஒன் ஹூ டிஸ்டர்ப்ஸ் அஸ். எல்லாம் எனக்கு புரியுதுன்னு நினச்சேனே, எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னு நினச்சேனே, ஆனால் இவர் சொல்கிறதுலாம் புதுசாக இருக்கே அப்படின்னு அந்த வி ஷுட் பி ஏபிள் டு திங்க் இன் தட் வே. அது நமக்கு தோணணும். அதுதான் ராமருக்கு நடக்குது. ஏன்னா அந்த யாத்திரைக்கு போயிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காராம், யார்கிட்டையும் போய் பேச மாட்டேன்றாராம். அதுக்கு முன்னாடி எவ்ரிடே அவர் தசரதன் காலில் போய் விழுவார், கௌசல்யா, கைகை, சுமித்ரா காலில் போய் விழுவார். அதுக்கப்புறம் தான் அவரோட டேயை ஸ்டார்ட் பண்ணுவாராம். திருப்பி வந்ததுக்கப்புறம் அவர் போய் யார்கிட்டையும் பேச மாட்டேன்றாரு, யார் காலையும் போய் உழ மாட்டேன்றாரு, கோயிலுக்கு போக மாட்டேன்றாரு. அது மாதிரி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
அது மாதிரி பிஹேவ் பண்ணும்போது தசரதருக்கு ரொம்ப பயமாயிடுது. என்னாச்சு, நல்ல பையனாக இருந்தானே இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஈ டாக்ஸ் டு ராமா. ஆனால் ராமா வந்து எதுவும் பேச மாட்டேன்றாராம், ரொம்ப கிளியராக பேச மாட்டேன்றாராம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தசரதன் வந்து கால் சேஜ் வசிஷ்டா. ஸோ சேஜ் வசிஷ்டா வந்து ராமர் பார்த்தோன்னே அவரோட கதையில் என்ன பார்க்குறோம், அவரோட யோகிக் பவர்ஸ் வச்சு ஈ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் ராமா இஸ் கோயிங் த்ரூ. ஆனால் இந்த ஆத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட் ஆஃப் குரு, ஃபஸ்ட்டு ரோல் ஆஃப் குரு அவர் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவார் இல்லையா, நம்மளை வந்து கொஞ்சம் குழப்பணும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், சுவாமி சொல்கிறாரு ஒரு குரு கிட்ட போய் இஃப் வி ஆர் நாட் லெட்டிங் த குரு டிஸ்டர்ப் அஸ், குரு சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே புரிஞ்சதில் கொஞ்சம் அப்படியே போய் இன்சர்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கு பேர் தான் கன்வீனியன்ட் ஃபிலாசபி. நான் என்னோடய வாழ்க்கையில் எதையும் மாற்ற போகிறதில்ல, ஆனால் சுவாமி சொல்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு அதனால தான் நான் இதை பண்ணுறேன், அதனால தான் நான் இது மாதிரி நடந்துக்கிறேன். ஓ, சுவாமி இந்த டிஸ்கோர்ஸில் எப்படி சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நானும் நடந்துக்கிறேன் அப்படின்னு. அது வந்து தட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் டு அ சாதகா. சுவாமி சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு ஓ சுவாமி இது மாதிரிலாம் சொல்கிறாரு, நான் என்னோடய வாழ்க்கை இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நான் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு அந்த தட் டிஸ்டர்பன்ஸ் ஷுட் பி தட் இஸ் த ஃபஸ்ட் ரோல் ஆஃப் த குரு. ஸோ அது ஒன்று. அந்த செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் நம்ம வேதாந்தத்தை படிக்கும்போது, ஃபஸ்ட்டு டைம் நம்ம அத்வைத்தத்தை படிக்கும்போது we will get confused, we will get disturbed in this way. நம்ம அது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்த ப்ராக்டிஸ்லாம் இதெல்லாம் முக்கியமா, இது சந்தியாவந்தனம்லாம் பண்ணணுமா, இது மாதிரி மற்றவங்க கிட்டலாம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணுமா, இந்த மாதிரி இது நல்ல சாப்பாடு இது கெட்ட சாப்பாடு, இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் முக்கியமா, ஏன்னா எல்லாமே மாயை தானே அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் வரும்போது, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் திஸ் ஆட்டிடியூட் வில் கம் இல்லையா. ஸோ அப்போ தான் ஹி கோஸ் அண்ட் கால்ஸ் சேஜ் வசிஷ்டா. சேஜ் வசிஷ்டா வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ராமர்கிட்ட உட்காந்து மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாராம். அந்த போர்ஷனை தான் நம்ம யோக வாசிஷ்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த டயலாக் பிட்வீன் வசிஷ்டா அண்ட் ராமா இன் ராமாயணா இஸ் கால்ட் யோக வாசிஷ்டா. ஸோ அப்போ வந்து வசிஷ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரா, இல்லை ராமா நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆமாம் தெர் இஸ் நோ டூ, தெர் இஸ் ஒன்லி ஒன், அத்வைத்தம் தான் உண்மை, இந்த உலகமே மாயை தான், இதெல்லாம் கரெக்ட் தான், இருந்தாலும் நீ இது மாதிரி தான் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன்ஸ். எது தர்மம், எதனால் தர்மம் முக்கியம், எதனால் விவேகம் முக்கியம், எதனால் இது பண்ணக்கூடாது, இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன்ஸ். That is why in the role that Vasishta plays is the second aspect of the Guru. First Guru will disturb, second Guru will clarify. அவர் வந்து மெதுவாக he explains. ஸோ அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் வேதாந்தத்தை படிக்கும்போது இல்லாட்டி சுவாமியோட டிஸ்கோர்ஸஸே கேட்குறோம், கொஞ்சமாக படித்தோம்னால எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு தோணும். இது வந்து யார் பற்றியும் கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, we all go through this இல்லையா. எஸ்பெஷலி அந்த சின்ன வயசில் வி கோ த்ரூ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 4 டிஸ்கோர்ஸை கேட்டோன்னா அத்வைத்தத்தையே ஃபுல்லாக கரைச்சி குடித்த மாதிரி வீல் ஃபீல். பெரியவங்களாம் பார்த்து கேட்போம், இது மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க, சுவாமி இது மாதிரி சொல்கிறாரு, இது மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு. அதனால தான் வி ஷுட் பி பேஷண்ட் வித் ஆர் செல்ஸ். இன்னும் நல்லா டீப்பாக படிக்கணும், நம்ம இன்னும் நல்லா மனனம் பண்ணணும். மனனம் பண்ண then Swami will also play this second aspect of the Guru. கொஞ்சம் கொஞ்சமாக he'll give clarity இல்லையா. அந்த words of Swami which disturbed us will now slowly give clarity. ஸோ நம்ம எவ்வளோ டீப்பாக படிக்கிறோமோ அவ்வளோ டீப்பாக we will understand. ஸோ வசிஷ்டர் வந்து he starts explaining, இதுதான் இதனால தான் இதெல்லாம் பண்ணுறோம், இதனால தான் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எதனால் சாதனா முக்கியம், ஜீவாத்மா இஸ் டிவைன், இருந்தாலும் அந்த ஜீவாத்மா ஒரு உடலில் வரும்போது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹி எக்ஸ்பிளைன்ஸ் கிளியர்லி. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுனால ஒரு கம்ப்ளீட்டாக மாறிடல இல்லையா. இது நான் சொன்ன மாதிரி இது எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு ஹிண்ட்டோ, நம்ம வேதாந்தத்தை படிக்கும்போது கொஞ்சம் பேஷண்ட்டாக படிங்க. திஸ் இஸ் ஆல்சோ அ ஹிண்ட் டு எல்டர்ஸ், பி பேஷண்ட் வித் யங்ஸ்டர்ஸ்.
வசிஷ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி யூ ஷுட் நம்ம வயசில் பெரிய அந்த மென்டர் ரோலில் இருந்தோன்னா வி ஷுட் பி ஏபிள் டு பேஷண்ட்லி எக்ஸ்பிளைன் டு த பீப்புள். ஸோ வசிஷ்டர் வந்து ஈ கம்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ். ஆனால் ஃபுல்லாக கிளாரிட்டி வரல ராமருக்கு. அப்போ தான் அந்த கதையில் என்ன ஆகுது, விஸ்வாமித்ரர் வர்றாரு. விஸ்வாமித்ரர் வந்து தசரதன் கிட்ட எனக்கு உன்கிட்டேருந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ தசரதன் சொல்கிறாரு, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் விஸ்வாமித்ரர் சொல்கிறாரு, ராமனையும் லக்ஷ்மணனையும் என் கூட அனுப்பி வைக்கணும். ஸோ அப்போ தசரதன் சொல்கிறாரு, அவங்க சின்ன பசங்க, நான் வரேன், உங்களோட யஜ்ஞத்தை காப்பாற்ற நான் வரேன். ஸோ விஸ்வாமித்ரர் சொல்கிறாரு, எனக்கு நான் கேட்கறத நீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்க, எனக்கு ராமர் லக்ஷ்மணன் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து தசரதன் சொல்கிறாரா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இது மாதிரி ஒரு யாத்திரைக்கு போயிட்டு வந்தாங்க, அது வந்ததுலேருந்து அவங்களுக்கு சரியில்லை, ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வசிஷ்டர் கூட வந்து பேசினார். ஸோ இந்த நிலையில் அவங்கள அனுப்பலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ விஸ்வாமித்ரர், நீ வார்த்தையை கொடுத்துருக்க, யூ ஹோல்ட் ஆன் டு யுவர் வேர்ட். ஸோ அதுக்கப்புறம் ராமரும் லக்ஷ்மணனும் வராங்களாம். ஸோ விஸ்வாமித்ரா டேக்ஸ் ராமா அண்ட் லக்ஷ்மணா டு த ஃபாரஸ்ட். இதுதான் த தேர்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த குரு. ஒரு குரு நம்மளோட வாழ்க்கையில் ப்ளே பண்ணுற தேர்ட் ரோல். ஃபர்ஸ்ட் ஹீ டிஸ்டர்ப்ஸ், செகண்ட் ஹீ கிளாரிஃபைஸ், தேர்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த குரு ஹீ கம்ஸ் அண்ட் சேஸ், என்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கேட்காத, நான் பண்ணுறதை நீ பண்ணு, டூ ஆஸ் ஐ சே. அதுதான் விஸ்வாமித்ரர் பண்ணுறாரு. எதுக்காக பண்ணணும், எப்படி பண்ணணும் அதெல்லாம் கேட்காது, நான் சொல்கிறத நீ அப்படியே பண்ணு, இல்லையா? அதுதான் தேர்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த குரு, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த குரு. அதனால தான் சுவாமி வந்து பஜனில் பாடுறாரு இல்லையா, குரு சேவை பினா நிர்வாண நஹி. அந்த குருவோட சேவை பண்ணலன்னா, அந்த குருவோட ஆக்ஞாவை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா நிர்வாணம் கிட்ட போகவே முடியாது, இல்லையா? ஸோ சில சமயத்தில் சுவாமி நமக்கு வந்து அந்த ஒரு ரோலை ப்ளே பண்ணுவார். நம்ம கன்ஃபியூஷனோடு சுவாமி கிட்ட வருவோம், ஆனால் சுவாமி வந்து மேலே மேலே வேலையை தான் கொடுப்பாரு, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்காது. நான் வந்து ஒரு டிவோட்டி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஒரு 1960s சுவாமி கிட்ட வந்தார் அந்த டிவோட்டி. ஒரு வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், பிஸ்னஸில் என்னமோ ப்ராப்ளம், எங்கேருந்தோ ஒரு சிங்கப்பூரில் வர சொன்னாங்க, வீட்டில் என்னமோ ப்ராப்ளம். ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம் பார்க்குறதா, வீட்டு ப்ராப்ளம் பார்க்குறதா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனில் சரி சுவாமி கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி வராரு. வந்து சுவாமி கிட்ட போனால் சுவாமி அவரை பார்த்துட்டு, ஓ நீ வந்துட்டியா, ஒரு வேலையை நினச்சிட்டு இருந்தேன், உனக்கு ஒரு வேலை கொடுக்கணும், கரெக்டாக நீனே வந்துட்ட, இந்த மாதிரி பெணுகொண்டா போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இன்னும் ஒரு வேலையை சுவாமி கொடுத்தாரான். சரி அவர் நினச்சானா, சரி இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமி கிட்ட கேட்கலாம். இந்த வேலையை முடிச்சுட்டு வந்தால் சுவாமியாவும் வந்துட்டியா, அந்த முடிஞ்சிருந்தா அந்த வேலை, அனந்தபூர் போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு இன்னொரு வேலையை கொடுத்தாரான். சரின்னு அவர் போய் அந்த அனந்தபூரில் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தால், ஓ அதுவும் முடிஞ்சதா, சரி போய் பெங்களூரில் போய் இந்த வேலையை பண்ணிட்டு வாங்க. ஸோ அவர் நினச்சா, என்ன சுவாமி கிட்ட ஒரு ஹெல்ப்புக்காக வந்திருக்கோம், ஒரு கிளாரிட்டிக்காக வந்திருக்கோம், சுவாமி என்னென்னா உட்காரவே விட மாட்டேன்றாரு, வேலை மேலே வேலையை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு அவர் நினச்சாரா. ஆனால் அந்த 2-3 நாளில் இந்த சுவாமி கொடுத்த வேலையெல்லாம் பண்ண அவருக்கே ஒரு கிளாரிட்டி வந்து தான், ஓ இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு. சுவாமி எதுவுமே சொல்லலையா. அதுக்கப்புறம் அவருக்கு சுவாமி கிட்ட வந்ததுக்கப்புறம், அவனுக்கு எல்லாம் புரிஞ்சது இல்லையா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சுவாமி அனுப்பிட்டாரான். ஸோ இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு சாதகாவோட லைஃப்பில், எஸ்பெஷலி நம்மளாம் சுவாமியோட டிவோட்டி, சுவாமி தான் நம்மளோட குரு, ஹீ இஸ் டேக்கிங் அஸ் த்ரூ திஸ் ஜர்னி அப்படின்ற போது, சில சமயத்தில் சுவாமி வந்து நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் த குரு ஹீ வில் கீப் கிவிங். அப்போ வந்து வாயை மூடிட்டு சுவாமியோட வேலையை பண்ணணும், இல்லையா? ஸோ அதுதான் விஸ்வாமித்ரா அந்த குருவோட ரோலை வந்து ஹீ கம்ஸ் இன் பிளேஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ஸ், விஸ்வாமித்ரா டேக்ஸ் ராமா அண்ட் லக்ஷ்மணா டு மிதிலா. அங்கே மிதிலாவில் யார் இருக்கார், ஜனகர் இருக்கார். சுவாமி அகெயின் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஜனகா இஸ் த ரூலர் ஆஃப் விதேஹா. விதேஹா அப்படின்னு அந்த ராஜ்யத்தோட பேர். எதனால் அதுக்கு விதேஹா அப்படின்ற பேர் சுவாமி சொல்கிறாரு, யாருக்கு பாடி கான்ஷியஸ்னஸ் இல்லையோ அவர் தான் விதேகா. ஸோ வைதேகி சீதையோட இன்னொரு பேர். யார் விதேகனோ, யார் வந்து அந்த பாடி கான்ஷியஸை ட்ரான்சென்ட் பண்ணிட்டாரோ,
he will have Brahma Jnana. So Janaka is actually a Videha, and the body consciousness conquer பண்ணவர், transcend பண்ணவர் தான் ஜனகர். எப்படி அதை conquer பண்ணுறாரு? Through Karma Yoga. இல்லையா? Janaka is a ஞானி who reaches everything through Karma Yoga. சுவாமி வந்து அழகாக ஒரு விஷயம் சொன்னார், இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கலாம். 3 பேரை பற்றி சுவாமி சொல்கிறாரு இல்லையா? ஹெட் ஆஃப் சங்கரா, ஹார்ட் ஆஃப் புத்தா அண்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜனகா அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. ஸோ ஒரு தடவை சுவாமி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு போது சொன்னார், இந்த 3 பேர் பார்த்தோன்னா 3 பேர் வந்து சனாதன தர்மாவில் 3 வெரி இம்பார்ட்டன்ட் ஞானிஸ். சங்கராவும் ஞானி, புத்தாவும் ஒரு ஞானி, ஜனகாவும் ஒரு ஞானி. சங்கராவை பார்த்தோன்னா 8 வயசில் வந்து வீட்டை விட்டு போயிடுறாராம். ஸோ சங்கராவுக்கு வந்து ஞானம் எப்படி அதை அடையணும் அப்படின்னு தெரியும், அந்த நாலேஜோடய அவர் பிறக்கிறார். அதனால தான் 8 வயசுலேயே வந்து அந்த வைராகியம் வந்து போயிடுறாரு. புத்தனை பார்த்தோன்னா புத்தாவுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் ஞானம் இல்லை அப்படின்ற அந்த நாலேஜ் இருக்குது, ஆனால் ஞானம் எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியல. ஸோ அதனால இருக்க வாழ்க்கையை விட்டுட்டு ஞானத்தை தேடி போகிறாராம். அவரும் ஞானத்தை அடைஞ்சிடுறாரு. ஆனால் ஜனகன் மட்டும்தான் ஞானம் வந்து ஞானா கம்ஸ் டு ஹிம். ஹீ டஸ் நாட் கிவ் அப் வாட் ஹி இஸ் டூயிங். அவர் வந்து ராஜ்யத்தை விட்டுட்டு போல, குடும்பத்தை விட்டுட்டு போல. த்ரூ கர்மயோகா ஞானா கம்ஸ் டு ஜனகா. ஸோ இதை சொல்லிட்டு சுவாமி சொன்னார், ஐ வாண்ட் மை டிவோட்டீஸ் டு பி லைக் திஸ். வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே, உங்களோட ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டே, உங்களோட குடும்பத்தோட வேலையை பார்த்துக்கிட்டே, அந்த கர்மயோகம் யூஸ் பண்ணி இஃப் யூ டூ இட், ஞானா வில் கம் டு யூ. யூ வில் பிகம் அ விதேஹா. ஸோ விஸ்வாமித்ரா எந்த குரு கிட்ட நம்ம வந்து குருவோட வேலையை பண்ணுறோமோ, அந்த ஒரு மாஸ்டரோட ஒர்க், சுவாமிஸ் ஒர்க் வி ஆர் டூயிங், சுவாமி வில் டேக் அஸ் டு தட் 4th ஆஸ்பெக்ட் ஆஃப் த குரு, ஹூ இஸ் ஜனகா. ஜனகா உடனே பிரம்மஜானத்தை தூக்கி கொடுக்கல. என்ன சொல்கிறாரு? இதுதான் சிவதனுஷ், இதை நீ வந்து அந்த நாணை கட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறாரு. யார் இந்த நாணை கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சீதையை கொடுப்பேன் அப்படின்றாரு. அப்படின்னா அந்த 4th ஆஸ்பெக்ட் ஆஃப் த குரு என்ன பண்ணுறாரு? தட் குரு வில் கம் அண்ட் டெஸ்ட் யூ. சரி, நீ வந்து வேதாந்தத்தை பற்றி படித்த, மனனம் பண்ண, கொஞ்சம் கிளாரிட்டி வந்தது, நீ வந்து குருவோட காரியத்தை பண்ணியிருக்க, ஆனால் ஆர் யூ ரெடி டு ரிசீவ் தட் ஞானா? அவர் கொடுக்குற டெஸ்ட் என்ன? சுவாமி சொல்கிறாரு, தட் சிவதனுஷ் ரெப்ரசன்ட்ஸ் ஈகோ, அகங்காரத்தை குறிக்குது. ஸோ இந்த நான் கட்டுறது அப்படின்னா யாரால் அவங்களோட அகங்காரத்தை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுதோ இல்லையா? நான் அப்படின்ற அந்த அகங்காரம் அந்த ஜீவன் முக்தியை அடையிற வரைக்கும் அந்த அகங்காரம் முக்கியம். அந்த அகங்காரத்தை வச்சு தான் நம்ம கர்மா எல்லாத்தையும் பண்ணுறோம். கர்ம யோகா அப்படின்னு பண்ணும்போது இதுதான் என்னோட கர்மா அப்படின்ற அந்த நினைப்பு இருந்தால் தான் கர்மயோகமே பண்ண முடியும் இல்லையா? ஸோ தட் அகங்காரம் இஸ் இம்பார்ட்டண்ட், ஆனால் தட் அகங்காரம் ஷுட் பி அண்டர் அவர் கண்ட்ரோல். ஸோ த டெஸ்ட் வித் ஜனகா கிவ்ஸ் இஸ், நீ இந்த சாதனைலாம் பண்ணியிருக்க, நீ ஒரு சாதகாய முன்னாடி வர, உன்னோட அகங்காரம் உன்னோட கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்ற அந்த டெஸ்ட்டு தான் இந்த நான் ஏற்றுறது இந்த சிவதனுஷில். ஆனால் ராமாயணத்தில் கதையாக பார்த்தோன்னா, இந்த ராமாயணமே இந்த ராவணன் வதம் செய்கிறதுக்கான ஒரு கதை அப்படி தான் இல்லையா? இந்த அவதாரமே அதுக்கு தான் வருது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி போகுது. ராவணனுக்கு வந்து ஒரு பூன் பிரம்மா கிட்ட, அவர் வந்து தபஸ்லாம் பண்ணி பிரம்மன் கிட்ட போகும்போது, பிரம்மன் வந்து என்ன வேணும்னு கேட்கும்போது, என்னோட சாவு எந்த தேவராலையும் நடக்கக்கூடாது, எந்த ஒரு யக்ஷா கந்தர்வா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாராம், யாராலையும் என்னை கொலை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வரம் வாங்கிடுறாரு. அந்த வரம் வாங்கும்போது அதில் வந்து மனிதர்களை பற்றி கேட்க மாட்டேன்றாராம். ஏன்னா ராவணனுக்கு என்னென்னா, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து என்னை எப்படி டிஃபீட் பண்ண முடியும்? ஸோ இட் வாஸ் பிலோ ஹிஸ் டிக்னிட்டி ஈவன் டு ஆஸ்க் டு இன்க்ளூட் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் இன் தட் லிஸ்ட். ஸோ அதனால தான் விஷ்ணு அவதாரம் எடுக்கும்போது, நான் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்காகவே வாழ்ந்து வந்து ஒன்று வதம் செய்வேன் அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி. அதனால தான் ராமாயணத்தில் ஃபுல்லாக பார்த்தோன்னா, எஸ்பெஷலி வால்மீகி ராமாயணம் படித்தோன்னா, ராமர் வந்து தன்னை அவதாரம் அப்படின்ற அதை காட்டிக்கவே மாட்டார்.
ஆனால் ஒரு இடத்துல இங்கங்கே சில மிரக்கல்ஸ் ஹி பர்ஃபார்ம்ஸ் ஜஸ்ட் டு ஷோ தட் ஐ எம் நாட் ஹியூமன். இல்லையா, என்னை கம்ப்ளீட்டாக ஹியூமன் அப்படின்னு பார்த்துறாதீங்க அப்படின்றதுனால எய்தர் ஹீ பர்ஃபார்ம்ஸ் இல்லாட்டி அவரை சுற்றி இருக்கவங்க வந்து அந்த ஹிண்ட்டை கொடுப்பாங்களாம். ஒரு அழகான ஸ்டோரி வந்து ஐ திங்க் ராமகதா ரசவாயினிலே சுவாமி எழுதுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எபிசோட். ராமா சீதா லக்ஷ்மணா வந்து காட்டுக்குள்ளார் வரும்போது ஒரு நாள் வந்து பரத்வாஜ முனியோட ஆசிரமத்துக்குள்ளார வராங்களாம். ஸோ அந்த பரத்வாஜ முனி ஆசிரமத்தில் அந்த நைட் இருந்துட்டு காலையில் ராமர் எழுந்துட்டு பரத்வாஜர் கூப்பிட்டு நம்ம வந்து இந்த ஆற்றுக்கிட்ட போய் சந்தியாவந்தனம்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாரத்வாஜ முனி போய் கூப்பிட்றாராம். அப்போ பாரத்வாஜ முனி சொல்கிறாராம், ராமா நீ போய் பண்ண, நான் இதெல்லாம் பண்ணறதா இல்லை, இனிமேல் நான் சாதனா எதுவும் பண்ணறதா இல்லை அப்படின்னு பாரத்வாஜ முனி சொல்கிறாராம். இப்போ ராமருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கா, நீங்கள் வந்து குரு, உங்களோட ஆசிரமத்தை நடத்துகிறீங்க, நீங்கள் இந்த சாதனை எல்லாம் பண்ணறது இல்லையா, சந்தியாவந்தனம் ரொம்ப முக்கியமாச்சு அப்படின்னு. அப்போ சேஜ் பாரத்வாஜா டெல்ஸா, ராமா நீ வந்து ஒரு ட்ராமாக்காக வந்திருக்க, நீ கண்டினியூ பண்ண, போய் என்னமோ பூஜை பண்ணுற மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணுற மாதிரிலாம். எனக்கு தெரியும் நான் இது வரைக்கும் பண்ண சாதனையோட பலன் என்னன்னா உன்னை பார்த்துட்டேன், உன்னை பார்த்ததுக்கப்புறம் எந்த சாதனையும் எனக்கு பண்ண தேவையில்லை. ஸோ இனிமே நான் வந்து எந்த சாதனையும் பண்ண போகிறதில்லை, நீ போனதுக்கப்புறம் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சிட் அண்ட் கான்டெம்ப்ளேட் ஆன் யூ. இது மாதிரி சில ஹிண்ட்ஸ்லாம் இந்த ராமாயணத்தில் இருக்கான். ராமர் வந்து மனுஷன் மாதிரி இருக்காரு, ஆனால் இஸ் நாட் அ ரெகுலர் ஹியூமன் பீயிங் அப்படின்னு. பட் ராமா வந்து த்ரூ அவுட் ஹி லிவ்ஸ் ஆஸ் தோ ஹி இஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங் இல்லையா. ஆனால் ஒன் ஆஃப் தி எபிசோட்ஸ் அந்த ராமர் வந்து நான் வந்து கடவுள் அப்படின்ற காட்டுறது ஒரு எபிசோட் என்னன்னா இந்த சிவதனுஷ் எபிசோட். ஏன்னா அவர் வந்து நான் கட்ட மாட்டேன்றாரு, அந்த சிவதனுஷை உடைச்சிடுறாரு. அப்படின்னா நான் வந்து இந்த அகங்காரத்தை கட்டுப்படுத்துகிற அந்த லெவலில் இல்லை, இந்த அகங்காரத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்ற ஹீ கம்ஸ் அண்ட் கிவ்ஸ் தட் ரெவலேஷன். ஸோ ஜனகா கம்ஸ், நான் சொன்ன மாதிரி ஜனகா தான் இந்த ஃபோர்த் ஆஸ்பெக்ட் ஆஃப் த குரு வந்து அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டில் நீ கிளியர் பண்ணதுக்கப்புறம் then Janaka does Kanyadhanam of Brahmajnana. That guru who has attained that Videha Sthiti, இல்லையா, அந்த தேகாபிமானத்தை கிராஸ் பண்ணவர், அந்த விதேக ஸ்திதியில் இருக்க ஜனகர் வந்து he gives Brahmajnana as Kanyadhana. Then the Jivatma receives Brahmajnana. அங்கே கூட ஒரு அழகான ஒரு எபிசோட், சுவாமி வந்து ராமசீதா கல்யாணத்தை பற்றி பேசும்போது இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு he will narrate it. ஆனால் இதுதான் சுவாமியோட இது இல்லையா. நம்ம வந்து சுவாமி டிஸ்கோஸை கேட்கும்போது இது வந்து சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை போல் இருக்குது, இது ரொம்ப பிடிச்ச ஒரு எபிசோட், அதனால தான் இவ்வளோ சுவாரஸ்யமாக ஹீஸ் நரேட்டிங் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஆத்தியாத்ம ராமாயணத்தை பார்க்கும்போது தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த ராமா சீதா கல்யாணம் இஸ் த மொமெண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் இல்லையா. ஒரு ஜீவாத்மாவோட லைஃப்பில் அந்த பிரம்மஜானம் வர அந்த மொமெண்ட் ரெப்ரசன்ஸ் திஸ் ராமா சீதா கல்யாணம். அதனால தான் சுவாமி ஒரு வாட்டி அந்த ராமா சீதா கல்யாணத்தை பற்றி பேசும்போது யூ வாஸ் ஸோ ஹாப்பி, அந்த சந்தோஷம் சுவாமியோட கண்ணிலே தெரியும். ஆனால் அந்த கல்யாணத்தை பற்றி பேசும்போது சுவாமி வந்து ஒரு எபிசோட் எப்போவுமே நரேட் பண்ணுவார். என்னென்னா இந்த சீதை வந்து ராமர் மேலே மாலையை போடணும். ஸோ ராமர் பார்த்தோன்னா ராமர் வந்து ஆஜானுபாகு, ஸோ அவர் கழுத்தில் மாலையை போடணும், அவங்களுக்கு எட்டலை. ஸோ அந்த மாலையை பிடிச்சிட்டு மதர் சீதா இஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் தேர். ஸோ இந்த சீன் ராமர் வந்து தலையை குனிய மாட்டார், ஏன்னா அவர் வந்து ஹீ ஸ்டாண்டிங் லைக் தட். ஆனால் அவர் தலையை குனியலைன்னா சீதையால் அந்த மாலையை போட முடியாது. ஸோ சுவாமி சொல்கிறாரு அந்த டைமில் வந்து ராமர் லக்ஷ்மணன் மட்டும் ஒரு பார்வை பார்க்குறாராம். ஸோ நம்ம ராமர் யாருன்னு பார்த்தோம், தசரதன் யாருன்னு பார்த்தோம், கௌசல்யா சுமித்ரா கைகேயெல்லாம் பார்த்தோம். லக்ஷ்மணன் யாருன்னா இந்த ஆத்தியாத்மிக ராமாயணத்தில் லக்ஷ்மணன் தான் சூக்ஷ்ம புத்தி அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அதனால்தான் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் கம்யூனிகேஷன் எப்போவுமே நான் வெர்பல். ராமர் சொல்லாமே லக்ஷ்மணன் புரிஞ்சுப்பானா. ஸோ இந்த எபிசோடில் ராமா வந்து லக்ஷ்மணனை பார்க்குறாராம். என்னன்னா லக்ஷ்மணன் ஆதிசேஷா. ஸோ ராமா இஸ் டெல்லிங் லக்ஷ்மணா, நீ வந்து இந்த பூமியை கொஞ்சம் நீ தூக்குனீன்னா சீதா கேன் ரீச் மீ. ஸோ அப்போ வந்து லக்ஷ்மணன் கூட பேசாமே ஹீ கன்வேஸ் டு ராமாவா,
ராமா இந்த பூமியை நான் தூக்குனேன்னா நீ கூட மேலே போயிடுவியே, மறுபடியும் சீதா வில் நாட் பி ஏபிள் டு ரீச் யூ. ஸோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான்னா உடனே ராமர் காலில் வந்து திடீர்னு விழுறானா. ஸோ ராமர் காலில் லக்ஷ்மணன் விழும்போது ராமர் தூக்கத்துக்காக குனிறாரா, அப்போ வந்து சீதா வந்து மாலையை போட்டுடுறாங்க. ஸோ இந்த எபிசோட் தான் சுவாமி சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட சுவாமி வில் நரேட். ஆனால் இந்த எபிசோட சூக்ஷ்மத்தை பார்த்தோன்னா ராமர் இஸ் ஜீவாத்மா, ராமா இஸ் தி ஆத்மா, மதர் சீதா இஸ் ஞானா. ஆனால் இந்த ஞானத்தால் எப்போவுமே இந்த ஞானா வில் நெவர் பி ஏபிள் டு காம்ப்ரிஹெண்ட் தி ஆத்மா. எவ்வளோதான் ஞானம் இருந்தாலும் சுவாமி வந்து ஒரு டிஸ்கோர்ஸில் அழகாக சொல்கிறாரு, நம்ம படிக்கிறதுலாம் ஃப்ரம் துவைத்தா வி கேன் கம் அப் டில் விசிஷ்ட அத்வைத்தா. ஆனால் விசிஷ்ட அத்வைத்தாலேருந்து அத்வைத்தாக்கு போகிறது இஸ் நாட் பாசிபிள் ஃபார் த ஹியூமன் மைண்ட். ஸோ இந்த எபிசோடில் என்ன நடக்குது, லக்ஷ்மணா கம்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அட் ராமாஸ் ஃபீட். அப்படின்னா when the buddhi surrenders to the atma, இந்த புத்தியை வச்சு தான் we are trying to understand the atma. ஆனால் இந்த ப்ராசஸில் that acknowledgement also should be there. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசா. கடவுளை பார்த்து நான் வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் பிரயத்னம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு தெரியும் this is not possible. I know that I cannot comprehend you, but still I am trying. அந்த சரண்டர் இருக்கும்போது அந்த புத்தி வந்து ராமா கிட்ட சரண்டர் ஆகும்போது ராமா கம்ஸ் டவுன் ஸோ தட் சீதா கேன் கார்லண்ட் ஹிம், விச் மீன்ஸ் அந்த ஆத்மா வந்து சரி நீ என்னை புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுற, நான் வந்து இறங்கி வரேன். அதனால தான் சுவாமி சொல்கிறாரு ஃப்ரம் துவைத்தா யூ கேன் கோ டு விசிஷ்ட அத்வைத்தா. விசிஷ்ட அத்வைத்தாலேருந்து அத்வைத்தாக்கு போகணுன்னா காட்ஸ் கிரேஸ் இருந்தால் தான் அது நடக்கும். கடவுளே வந்து சரி நீ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்க, நான் வந்து ஐ லெட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ. அதுதான் ராமர் குணிஞ்சி மதர் சீதா புட்ஸ் த கார்லண்ட். ஸோ அது மாதிரி நம்ம எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கலாம் இந்த ஸ்டோரியெல்லாம். ஆனால் இந்த சூக்ஷ்மம் எவ்வளோ அழகான ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் ஃபார் அ சாதகா. நம்மலாம் சாதனை பண்ணுறோம், இது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு. அந்த ஹியூமிலிட்டியும் இருக்கணும், அதே சமயத்தில் அந்த ஈகர்னஸ் ஆல்சோ ஷுட் பி தேர். ஸ்ரத்தா அண்ட் சபூரி இல்லையா, சுவாமி சொல்கிறாரு தட் ஏர்னஸ்ட்னஸ் டு நோ அட் த சேம் டைம் தட் பேஷன்ஸ். சீத்தை அப்படியே நிற்கிறாளாம், ராமர் போடணும் என்னால் போட முடியல அப்படின்னு. தென் ராமா பென்ஸ் டவுன், தென் காட் கம்ஸ் டு த லெவல் ஆஃப் த ஹியூமன் மைண்ட் ஸோ தட் த ஹியூமன் மைண்ட் கேன் காம்ப்ரிஹெண்ட் இல்லையா. அதனால தான் இந்த ராமா சீதா கல்யாணம் இஸ் த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் ஞானா, ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். அந்த ஜீவாத்மாக்கு நான் கடவுள் அப்படின்ற அந்த புரிதல் வர்றது தான் அந்த ராமா சீதா கல்யாணம். சாமி சொல்கிறாரா ஓகே ராமா சீதா கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் எதனால் இந்த எபிசோட் ஆஃப் சீதா கோயிங் அவே, ராவணா வந்து சீதா தூக்கிட்டு போயிடுறது அப்படின்னா சுவாமி சொல்கிறாரு இது வரைக்கும் வர்றது வந்து ஞானம். ஆனால் ஹூ கம்ஸ் அண்ட் டேக்ஸ் அவே திஸ் ஞானம், இந்த பிரம்ம ஞானத்தை யாரால் வந்து தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னா டிசையர் கேன் டேக் இட் அவே. காமம் வந்து இதை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்கான ரெப்ரசன்டேஷன் தான் ராவணர் வந்து சீதையை தூக்கிட்டு போகிறது. நான் சொன்ன மாதிரி கதையில் பார்த்தோன்னா ராவணனுக்கு நிறைய ஹீ டேக்ஸ் பூன்ஸ், யாராலையும் என்னை டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்றதுனால போய் இந்திரனை ஹீ டிஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நவகிரகங்களில் ஒன்று ஒன்றா டிஃபீட் பண்ணுறாராம். ஸோ ராவணனுக்கு வந்து அகங்காரம் ஏறிக்கிட்டே போகுது. அந்த சமயத்தில் வந்து ஒரு நாள் ஹீ கோஸ் டு யமலோகா, யமனே போய் சேலஞ்ச் பண்ணுறாராம். யம தர்மராஜா அவரை பார்த்துட்டு சொல்கிறாரா, எனக்கு புத்தியோடு தான் வந்திருக்கியா நீ, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாராவது வந்து சாவை சேலஞ்ச் பண்ணுவாங்களா? அது மாதிரி நான் வந்து யமன், என்னை வந்து சேலஞ்ச் பண்ணுறியா நீ அப்படின்னு. சரி உனக்கு இஃப் யூ வாண்ட் டு டை நான் இப்போவே ஒன்று முடிச்சிடுறேன் அப்படின்னு யமா ஆல்சோ கெட்ஸ் ரெடியா. அந்த சமயத்தில் வந்து பிரம்மன் வந்து ஹி கம்ஸ் தேர் அண்ட் சேஸ், நோ யமா நீ வந்து ராவணனை கொலை பண்ண முடியாது, ஏன்னா கதைப்படி ராமர் தான் வந்து கொலை பண்ணணும், விஷ்ணு அவதாரம் அவர். ஸோ நம்ம வந்து ஸ்டோரியாக படிக்கும்போது திஸ் இஸ் எக்ஸ்பிளைன்ட் அஸ் பிரம்மா கம்மிங் அண்ட் டெல்லிங், நோ திஸ் ஸ்டோரி கேனாட் கோ லைக் திஸ், யமா கேனாட் கில் ராவணா,
ராமர் வந்து தான் ராவணனை வதம் செய்யணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் இதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெத் கேன் நெவர் புட் அன் எண்ட் டு டிசையர். நமக்கு வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது, ஒரு காமம் இருக்குது, ஒரு டிசையர் இருக்குது அப்படின்னா சும்மா அந்த சாவோடு அது போகிறதில்ல இல்லையா? ஏன்னா அது வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு வாசனையாக இட் ஸ்டேஸ். ஹவு கேன் அ டிசையர் பி டிஸ்ட்ராய்ட்? ஒன்லி த ஜீவாத்மா இன் த பர்சியூட் ஆஃப் ஞானா. எனக்கு வேண்டிய ஞானா உங்ககிட்ட இருக்குது, அதை எனக்கு வேணும் அப்படின்னு அந்த ஜீவாத்மா வரும்போது தான் இந்த சாதனா எனக்கு வந்து இந்த பிரம்ம ஞானம் வேணும் அப்படின்ற அந்த எஃபர்ட்டில் தான் டிசைர் கேன் பி புட் அன் எண்ட் டு. அதனால்தான் ராமர் சீதையை தேடி வர ராமரால் மட்டும்தான் ராவணனை வதம் செய்ய முடியும். அந்த பிரம்ம ஞானத்தை தேடி வர ஒரு சாதகாவால் மட்டும்தான் காமத்தை நிர்மூலம் பண்ண முடியும். அதுதான் அதோட சூக்ஷ்மம். ஸோ ராவணா கம்ஸ், டேக்ஸ் அவே சீதா. அதுக்கப்புறம் சுவாமி அழகாக சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, சுக்ரீவன் வரான். சுக்ரீவனோட ஹீ மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஹூ இஸ் சுக்ரீவா? சுவாமி சொல்கிறாரு, சுக்ரீவா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஸ்கிரிமினேஷன், விவேகம். வாலி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தீனத்துவம் அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. அப்படின்னா அந்த ஒரு விரக்தியோட கலந்து ஒரு எல்லாரும் என்னை வந்து தேர் ட்ரைங் டு ஹார்ம் மீ. நம்ம வாலி சுக்ரீவனோட கதையை கேட்டோன்னா சுக்ரீவன் எதுவும் தப்பாக பண்ணல, ஆனால் வாலிக்கு ஒரு நினைப்பு சுக்ரீவன் வந்து என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், என்னோட ராஜ்யத்தை அவன் எடுத்துக்க ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்ற இட் இஸ் அன் இல்யூஷன் இல்லையா, வாலியோட இல்யூஷன். சுவாமி சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்குள்ளாரையும் அந்த நினைப்பு இருக்கான். எல்லாருமே நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, இல்லாட்டி நான் வந்து கேர்ஃபுல்லாக இல்லைன்னா எல்லோரும் என்னை சீட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த சுவாமி சொல்வார், ஒரு பாம்பு இருக்குது, அந்த பாம்பு வந்து நம்மளை கொத்துதுன்னா அது இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் ஆங்கர், இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் வெஞ்சன்ஸ் இல்லையா, அது பயத்தினால்தான் இது இட் அட்டாக்ஸ். அண்ட் அனிமல் ஆல்வேஸ் டேக்ஸ் டு வயலன்ஸ் ஒன்லி அவுட் ஆஃப் ஃபியர். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குள்ளாரையும் அந்த பயம் இருக்குது, அந்த பயம் தான் ஒரு அக்ரெஷனாக வெளியில் வருது. ஸோ தட் இஸ் ரெப்ரசன்டட் பை வாலி அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஸோ ராமர் வந்து என்ன சொல்கிறாரு, ஓகே விவேகாவை யூஸ் பண்ணி வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடும்போது, அதாவது இந்த விவேகம் அந்த டிஸ்பேரை டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆத்மா கம்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ். அது பண்ணதுக்கப்புறம் ஹீ பிகம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் சுக்ரீவா. சுக்ரீவா தான் டிஸ்கிரிமினேஷன். அங்கே வர ஹனுமான் தான் சுவாமி சொல்கிறாரு, ஹீ இஸ் கரேஜ். ஹனுமான் தான் தைரியம். இது அகெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சூக்ஷ்மம் சுவாமி சொல்கிறது. கட்டோபனிஷத்தில் நச்சிகேதா யமதர்ம ராஜாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நச்சிகேதா கேட்குறான், எதனால் என்ன பண்ணால் நான் இந்த என்லைட்டன்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ யமதர்ம ராஜா சொல்கிற ஒரு விஷயம், இந்த புலன்கள் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா, சென்சஸ் எல்லாமே தே ஆல் ஆர் கோயிங் அவுட்வர்ட், திஸ் மைண்ட் இஸ் கோயிங் அவுட்வர்ட். அப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கஷ்டித் தீரா, ஒரு தைரியமான ஒரு சாதகா இந்த மனசை உள்ளார திருப்புறார். அதான் அந்த வார்த்தை கஷ்டித் தீரா. அப்படின்னா டு என்விஷன் என்லைட்டன்மெண்ட் யூ ஷுட் பி பிரேவ். எத்தனையோ வானர்கள் இருக்காங்க, ஜாம்பவான் கிரேட் வாரியர் சுக்ரீவன் இருக்கான், ஆனால் யாரால் போய் மதர் சீதாவை பார்க்க முடியுது? ஒன்லி ஹனுமான் இஸ் ஏபிள் டு see. அந்த தைரியம், தி எபிலிட்டி டு திங்க், நான் என்னை பார்க்குறேன் எவ்ரிடே ஐம் திங்கிங், நான் பண்ணுற கஷ்டம், நான் பண்ணுற தப்பெல்லாம் எனக்கு கண்ணில் தெரியுது, என்னோட லிமிட்டேஷன்லாம் எனக்கு கண்ணில் தெரியுது, எப்படி என்னால் நானும் கடவுள் எப்படின்னு என்னால் எப்படி நினைக்க முடியும்? அப்படி அதை பிலீவ் பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் இல்லையா. இல்லாட்டி நம்மளை சுற்றி இருக்கவங்களெலாம் பார்க்குறோம், நம்ம பார்க்கும்போது இவங்க இது மாதிரி தப்பு பண்ணுறாங்க, இவங்க இது மாதிரி நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறோம். இவங்க எல்லாருலேயும் நான் சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்புக்கே ஐ நீட் அ கரேஜ் இல்லையா. ஸோ தட் இஸ் வை ஹனுமான் ரெப்ரசன்ட்ஸ் தட் கரேஜ். ஒன்லி தட் கரேஜ் ஹேஸ் த விஷன் ஆஃப் பிரம்மஜானா அண்ட் கம்ஸ் பேக் அண்ட் டெல்ஸ் ராமா, ஐ ஹவ் சீன் சீதா, இதெல்லாம் பண்ணணும்,
ஸோ சுவாமி சேஸ் தே கிராஸ் தி ஓஷன், அந்த ஓஷன் ஆஃப் டெல்யூஷன் அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு இல்லையா. அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு when he finally attains mother Sita, சுவாமி என்ன சொல்கிறாரு, அந்த ராமா சீதா கல்யாணம் இஸ் ஒன் ஸ்டேஜ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். ஆனால் இந்த ரெண்டாவது வாட்டி போய் when he attains mother Sita, that coronation, திருப்பி அயோத்தியாவுக்கு வந்து அந்த பட்டாபிஷேகம் நடக்கும்போது that is அனுபவ ஞானம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். நம்ம எல்லாம் சுவாமி கிட்ட வந்திருக்கோம், சுவாமி வந்து இதுதான் என்னோட மெசேஜ் அப்படின்னு சொல்லிடுறாரு. சுவாமி சொல்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பரோட்ச ஞானமாக வந்துடுது இல்லையா. சுவாமி சொல்கிறதுல நான் நம்புகிறோம், சுவாமி வந்து நீனும் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு, நான் நம்புகிறேன். ஆனால் அது என்னோட அனுபவ ஞானம் இல்லை. எப்போ அது அனுபவ ஞானமாக மாறுதோ அப்போ தான் அது அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பட்டாபிஷேகம் வர்றது இந்த இதயத்தில் அந்த அனுபவ ஞானத்தை நிலை நிறுத்துறது தான் அந்த பட்டாபிஷேகத்தோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ சுவாமி சொல்கிறார் இதுதான் அந்த ராமாயணம். அதே மாதிரி இந்த ஹனுமானை பற்றி சொல்லும்போது ஒரு அழகான விஷயம் நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். ராமர் பார்த்து நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் இருக்குது. ராமர் ஹனுமானை பார்த்து ஹனுமான் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாராம். அப்போ ஹனுமான் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இந்த உடல் அப்படின்னு நான் நினைக்கும் போது தாசோகம், நான் உன்னோட தாசன். நான் என்னோட மனம் அப்படின்னு நான் நினைக்கும் போது when I think I am the mind, நான் வந்து உன்னோட அம்சா. ஆனால் நான் எப்போ வந்து நான் இந்த ஆத்மா அப்படின்னு நினைக்கிறேனோ நானும் ராமனும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த நம்ம பண்ணுற இந்த வாழ்க்கையில் இருக்க இந்த சாதனையில் 3 விதமான கரேஜ் ஆர் ரிக்வயர்டு. வென் வி திங்க் வி ஆர் த பாடி, நான் சுவாமியோட ஒரு சேவகன், அதில் வந்து ஒரு தைரியம் வரும். நான் சுவாமி வேலையை பண்ணுறேன், எது வந்தாலும் சுவாமி பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வருது இல்லையா. ஸோ when I think I am the body, அந்த மாதிரி ஒரு தைரியம். நான் சுவாமியோட டிவோட்டி, சுவாமியோட ஸ்டூடெண்ட், சுவாமியோட சேவதால், சுவாமி காரியத்தை பண்ணுறேன், சுவாமி பார்த்துப்பார். எத்தனையோ அது மாதிரி நிறைய டிவோட்டிஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், என்னோட சீனியர். அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜப்பானில் இருந்தார். அந்த எர்த்குவேக் போது 2011 எர்த்குவேக் போது நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் பக்கத்தில் அந்த எர்த்குவேக், அந்த அங்கே இருக்க அந்த ஓஷன் வாட்டர் எல்லாமே ரியாக்டிவாக இருந்தது. ஸோ கவர்மெண்ட் சொன்னாங்களா யாரும் போகக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சுவாமியோட டிவோட்டீஸ் போய் பண்ணாங்களாம் சேவா. அந்த பையன் சொன்னால் எங்களுக்கு எதுவுமே தெரியல, போகும்போது திரைமுகம் சொல்லிக்கிட்டே போகணும், யாருக்கும் ஒரு ஃபீவர் கூட வரல அப்படின்னு. அதே மாதிரி சுனாமி நடந்தபோது நம்மளோட டிவோட்டீஸ், சென்னையில் இருக்க டிவோட்டீஸ், அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்க டிவோட்டீஸ்லாம் போய் they did sanitation work of removing all the dead bodies இல்லையா. ஒருத்தர் கூட எதுவுமே வரலையா. ஸோ நான் வந்து சுவாமியோட காரியத்தை பண்ணுறேன், நான் சுவாமியோட ஒரு தாசன் அப்படின்னு நினைக்கும் போது there is a courage which comes out of that. அதே மாதிரி I am an amsha of God அப்படின்னு நினைக்கும் போது there is a courage which comes out of that. நம்ம எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ என்னோட இந்த மைண்டும் ஹேஸ் கம் ஃப்ரம் தட் சேம் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை இது என்னால் முடியாது, ஆனால் ஐ வில் பி ஏபிள் டு டூ இட் ஆஸ் அன் அம்ஷா ஆஃப் த லார்ட். தட்ஸ் வாட் சாமி சேஸ், இந்த மைண்ட் ஹஸ் கம் ஃப்ரம் தட் சேம் மைண்ட். அந்த கடவுள், அந்த சச்சித் ஆனந்தத்தில் தான் இந்த மைண்டும் வந்திருக்கு. ஸோ இட் ஹேஸ் தி அபிலிட்டி டு காம்ப்ரிஹெண்ட் ஆல் தி ட்ரூத்ஸ். ஒரு அழகான விஷயம் என்னோட டீச்சர் ஒருத்தர் சொன்னார். ஒரு ஐ திங்க் பகவந்தமோ இல்லை கோகாக் சாரோ ஒரு டிஸ்கோஸ்க்கு அப்புறம் சுவாமி கிட்ட போய் கேட்டாங்களாம். அந்த டிஸ்கோஸில் சுவாமி வந்து ஃபிலாசபியை பற்றி பேசிகிட்டு இருந்தாராம். திடீர்னு சுவாமி வந்து வெஸ்டர்ன் ஃபிலாசபியை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு he started quoting all western philosophers names, Kent and Socrates and Aristotle. அவங்களோட ஃபிலாசபி எப்படி டிஃப்ரெண்ட், நம்மளோட சனாதன தர்மா ஃபிலாசபி எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சுவாமி started explaining. ஸோ அந்த டிஸ்கோஸ்க்கு அப்புறம் அவங்க போய் கேட்டாங்களா, சுவாமி இதெல்லாம் நீங்கள் எப்போ படிச்சிங்க அப்படின்னு கேட்டாராம். இதெல்லாம் நீங்கள் புக்கை படித்து நாங்கள் பார்த்ததே இல்லையே, இதெல்லாம் எப்போ படிச்சிங்க சுவாமி அப்படின்னு கேட்டாராம். ஸோ சுவாமி சொன்னாராம், எனக்கு இந்த புக்கு படிக்கிற பேட் ஹேபிட்டே இல்லை அப்படின்னாராம். அதுக்கப்புறம் சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணாராம், இந்த ஹியூமன் மைண்ட், இந்த ஒரு ஹியூமன் மைண்டுக்கும் சுவாமியோட மைண்டுன்னு இல்லை,
நம்ம எல்லாரோட மைண்டுக்கும் இட் ஹேஸ் தட் எபிலிட்டி டு அக்சஸ் ஆல் த நாலேஜ் ஆஃப் த வேர்ல்ட். நம்ம அந்த தியானத்தில் உட்காந்தோன்னா இந்த ஏகாகிரதா இந்த மைண்டில் வந்ததுன்னா we have the ability to access all the knowledge of the world. நான் வந்து இது when I think of it, எனக்கு வர எக்ஸாம்பிள் இதுதான். நம்ம ஃபோனில் ஒரு சிம் கார்டு ஒன்று போடுறோம். அந்த சிம் கார்டில் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 100 கேபியோ என்னமோ அதோட ஸ்டோரேஜ் இல்லையா. ஆனால் அந்த சிம் கார்டை நம்ம இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணோன்னா ஆல் த நாலேஜ் இன் த வேர்ல்ட் இஸ் இன் தட் சிம் கார்டு இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளோட பிரெயின் வந்து இவ்வளோதான் பிரெயின் அப்படின்னு நினச்சோன்னா அதோட மெமரி கெப்பாசிட்டி இவ்வளோ தான். ஆனால் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கனெக்ட் டு தட் சூப்பர் கான்ஷியஸ்னஸ், all the knowledge of the world is there in this mind. So when we think I am this amsha of the Lord, அதிலிருந்து ஒரு தைரியம் வரும். அதே மாதிரி ஹனுமான் சொல்கிற மாதிரி நான் இந்த ஆத்மா அப்படின்னு நினைக்கும் போது நானும் ராமனும் ஒன்று, நானும் சுவாமியும் ஒன்று. ஸோ அந்த தைரியம் வந்து இட் இஸ் பிகர் தென் ஆல் ஆஃப் திஸ். அதனால தான் சுவாமி சொல்கிறாரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னாலே த கான்ஃபிடென்ஸ் இன் தட் ஹையர் செல்ஃப் இல்லையா. ஸோ அதனால தான் அந்த ஹனுமான் தைரியம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு ஒரு சாதகாவுக்கு தேவையான 3 விதமான தைரியம் இதுதான். இதெல்லாம் இருந்ததுன்னா சுவாமி சொல்கிறாரு தட் அனுபவ ஞானமான சீதா கேன் பி அட்டைன்ட் பை திஸ் சாதகா. இந்த அனுபவ ஞானமான சீதா when he goes and attains, அப்போ என்ன பண்ணுறாரு? he kills ravana and kumbhakarna, he crowns vibhishana. ஸோ அந்த இதில் சுவாமி சொல்கிறாரு ravana and kumbhakarna represent ரஜோகுணா அண்ட் தமோகுணா. ஸோ ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் வதம் செஞ்சுட்டு சத்வகுணமான விபீஷணனை he makes him the emperor. So this is again one of the processes in this sadhana. ஒரு அழகான ஒரு டிஸ்கோர்ஸ் இருக்குது. அந்த டிஸ்கோர்ஸ் வந்து சுவாமி மெட்ராஸில் கொடுத்த டிஸ்கோர்ஸ். இந்த விஷயத்தை நான் வந்து வேறு எந்த டிஸ்கோர்ஸ்லையும் நான் படிக்கலை. சுவாமி அழகாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த பட்டாபிஷேகம்லாம் நடந்தது முடிஞ்சதுக்கப்புறம் ராமர் வந்து he gives to all those people who have helped. இந்த ராவணனோட இருந்த போரில் ஹெல்ப் பண்ணவங்க சுக்ரீவன், அங்கதா, ஜாம்பவான் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாராம். அப்போ ஹனுமானை கூப்பிட்டு ஹனுமான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஹனுமான் சொல்கிறாரா ராமா எனக்கு எதுவும் பொருள் எதுவும் வேண்டாம், ஆனால் நீங்கள் பண்ண இந்த ட்ராமா சீதை போகிறது, நீங்கள் போய் ராவணனோட சண்டை போடுறது, இந்த ட்ராமாவோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு வேணும், இதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ராமர் சொல்கிறானா இதை வந்து நான் சொல்ல முடியாது, இதை வந்து நீ சீதை கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ வந்து ஹனுமான் சீதை கிட்ட கேட்டு அம்மா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்போ மதர் சீதா எக்ஸ்பிளைன்ஸ் நான் தான் மூல பிரகிருதி, நான் தான் அந்த மாயா சக்தி. நீ பார்த்த இந்த எல்லா ராமாயணம் அப்படின்னு பார்த்த அந்த ட்ராமா எல்லாமே நான் பண்ண ட்ராமா தான். ராமர் வந்து ஜீவாத்மா அப்படின்னா ஆத்மா வெறும் ஒரு சாட்சி பூத்தம், வெறும் ஒரு விட்னஸ் தான். ஆத்மா எதுவுமே பண்ணதில்ல. நம்ம வேதாந்தத்தில் படித்தோன்னா we will understand this. ஆத்மா இஸ் நாட் த டூவர். ஆத்மா டஸ் நாட் டூ எனி திங். அது பகவத்கீதாவில் சொல்கிற மாதிரி நெய்தர் கில்ஸ் நாட் இஸ் இட் கில்ட் இல்லையா. அது பண்ண ஒரு டூவர்ஷிப்பே யூ கேன் அட்ரிபியூட்டட் டு தி ஆத்மா. ஸோ மதர் சீதா டெல்ஸா நான் தான் இந்த ட்ராமா பண்ணது எல்லாமே நான் தான் மூல பிரகிருதி. ராமர் வந்து வெறும் ஒரு விட்னஸ் தான். இதுதான் இந்த ஸ்டோரி ஆஃப் திஸ் ஹோல் கிரியேஷன் அப்படின்னு மதர் சீதா சேஸ். அதனால தான் நான் சொன்ன மாதிரி இது ராமாயணம் அப்படின்னு சொல்கிறதோட சீதாயணம் அப்படின்னு சொல்கிறது இஸ் ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவலி மோர் கரெக்ட். இது எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த சேம் ராமாயணத்தை எத்தனை வாட்டி இப்போ நம்ம படிச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த மாடர்ன் அவுட்லுக்கில் பார்க்கும்போது ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி வி டிஸ்கஸ். ராமர் இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, சீதா இப்படி மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த எபிசோடை கேட்டதுக்கப்புறம் சீதா பண்ண ட்ராமா தான் இது எல்லாமே இல்லையா. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இது வெறும் ஒரு ராமாயணத்தை ஒரு கதை மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்குது, இது மாதிரி சண்டை நடந்தது, இந்த மாதிரி கை டிட் திஸ், இதெல்லாம் பார்க்கறது இல்லாமல் இந்த சூக்ஷ்ம ராமாயணம், இந்த ஆத்மா ராமாயணம், ஆத்தியாத்ம ராமாயணத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ணுறோமோ, திஸ் இஸ் நாட் மியர்லி ஸ்டோரி தட் என்டர்டெயின்ஸ் இல்லையா.
இது வந்து நம்மளோட பாரதிய கல்ச்சரில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எபிக். அட் த சேம் டைம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட், ஒரு சாதகாக்கும் தேவையான எல்லாத்தையும் இந்த ராமாயணம் அப்படின்ற கதையில் இஸ் பீன் கிவன் டு அஸ். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ இதை நம்ம மனனம் பண்ணுறோமோ, எத்தனை வாட்டி இதை நம்ம மறுபடியும் படிக்கிறோமோ, ஐ திங்க் வி வில் கெட் மோர் அண்ட் மோர் கிளாரிட்டி. அதனால தான் இந்த ஒகேஷன் ஆஃப் ராமநவமி இந்த வீக்கில் மறுபடியும் இந்த ராமாயணத்தை இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த ஆனஸ்டாக சொல்லணுன்னா இந்த டாக்கை நான் வந்து இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த வாட்டி கொடுக்கும்போது எனக்கும் கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கம்ஸ். ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாரும் இந்த ஜேர்னியில் வி ஷுட் கெட் மோர் அண்ட் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். சுவாமி சொன்ன மாதிரி த எஃபர்ட் இஸ் ஒன்லி ஒன். நம்ம சுவாமி கிட்ட போய் we should become closer to Swami, we should become dearer to Swami, we should get that sakshatkara of Swami. இல்லையா, that is the prayer. அது ராமநவமியாக இருக்கட்டும், கிருஷ்ணாஷ்டமியாக இருக்கட்டும், இல்லை சுவாமியோட பர்த்டேயாக இருக்கட்டும், that should be our only prayer, that should be our only effort. So thank you all for your very very patient listening. நான் இந்த எஃபர்ட்டை சுவாமியோட பாதத்தில் அர்ப்பணம் பண்ணிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.